Pertemuan dari Bapak dari Rupi Bapak Tampil Berani Terlebih Installation Ceremony நிகழ்வு நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள்
அனைவரும் இங்கே வருகிறார்கள். நிகழ்ச்சி வந்து இப்பொழுது நம்முடைய ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி திருநெல்வேலி இன்ஸ்ட்ரக்ஷன் செரமனிகள் இங்கே தொடர்ந்து இருக்கிறது என்பதை மகிழ்வோடு குட்டிகளுடைய டாக்டர் பிரேமன் சுந்தர் அவருடைய பிரேம காலங்கள் சீர்களின் சார்பில் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் நன்மையான வாய்ப்பை எங்கள் சேவை சொல்வதே நம்முடைய மரியாதைக்குரிய ரோட்டரி திரு ஆர்முகமானி அவர்களும் மற்றும் ஆதரவு டைரக்டர் மரியாதைக்குரிய ட்ரிபிள் சார் அவர்களும் ரோட்டரியன்ஸ் அனைவருக்கும் எனது பிரேம காலங்கள் சீர்களின் சார்பில் நன்றி போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவன் ஆகலாம், மனம் மனம் அது கோயிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோயிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஆஹா ஓஹோ Ceremony marks a new chapter in the annals of the Rotary Club of Tamrabarani as a new president is going to take over. And we are all thrilled today to have come here and to witness this mega installation ceremony. The guests are ready. We have a very special person today, a Rotary International Director, Rotarian Triple M, as we fondly call him. He is here and everything is all set and we are going to begin our installation ceremony now. Sergeant at Arms, now we request Rotarian Rajagopal, the 25th anniversary celebration chairman, onto the stage please. Now we request our assistant governor, Rotarian Vivek Naduvattamana, onto the stage please. I now request the most well-known Rotarian, the pillar of Rotary Club of Tamrabarani, Tirunelveli, Rotarian PDG, Armuga Pandian, onto the stage please. Now request the Sergeant at Arms to kindly lead the Deputy Mayor, Rotarian AK K.R. Raju, Rotarian K.R. Raju, onto the stage please.
I now invite District Governor-elect Rotarian Gandhi Krishnan onto the stage, please. And ladies and gentlemen, please put your hand and welcome our chief guest, Rotarian M onto this stage. The Rotary International Director, 2025-27 onto this stage, please. And now the President in charge, Rotarian P.K. Saravanan, will call the meeting to order. Before that, the outgoing secretary is also the incoming president, so he will adorn the collar to the president in charge of this installation ceremony, Rotarian P.K. Saravanan. And now, Rotarian P.K. Saravanan will call the meeting to order. Thank you, PKs. And now I request the orchestra to lead us in the national anthem. First we will sing the national anthem. இங்கே வந்திருக்கும் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். நேஷனல் ஆந்தத்தை தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே गाहे तव शुभ आशीष मांगे आगे तव जय गादा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடும். நீராறும் கடலுடுத்த நிறமடந்த கிளிமுழுகும் சீராறும் வதனமென திகழ் வரத கண்டமினில் திக்கணமும் அதிசிறந்த தாவிரனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். Now I request Rotarian Jali Rajaselvam to kindly lead us in the Rotary prayer, and we will once again we will have to stand up. எல்லாரும் மறுபடியும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Rotary prayer by Rotarian Jali Rajaselvam. We implore thee, O Lord, We implore thee, O Lord, to guide and enlighten us, to guide and enlighten us, to make us thy worthy, to make us thy worthy instruments of spreading peace, instruments of spreading peace, joy, joy, and bliss to all mankind. and bliss to all mankind. Thank you, Rotarian Jolly. And now I request our president in charge of the ceremony, Rotarian P.K. Saravanan, to deliver the welcome address, please. ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி திருநெல்வேலி அதன் 25வது ஆண்டிற்கான தலைவரின் பதவியேற்பு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதலாக வரவேற்கிறேன். இந்த ஆண்டு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு கிளப் உறுப்பினர்கள் அனைவரும் விருப்பப்பட்டார்கள். அந்த விருப்பத்திற்கு இணங்க எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டைரக்டர், ஒரு லீடர்னா அதான் ஒரு எக்ஸாம்பிள் அவர் தான். அப்படி ஒரு சிறப்பான நபர், எல்லாராலும் M என்று அழைக்கப்படும் மதிப்பிற்குரிய முருகானந்தம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாருக்கும் தலைவராகணும், ஒரு கிளப்பில் வந்தால் லீடர் ஆகணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அப்போ லீடர் ஆகிறதுக்கு நமக்கு சில ரோல் மாடல்ஸ் இருக்கணும். ரோட்டரியில் நம்ம தேடுவோம், ரோல் மாடல்ஸை தேடுவோம். இதில் வருங்காலங்களில் பல தலைவர்கள் உருவாவதற்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர் தான் நம்ம M.
ஸோ அவரை மீண்டும் ஒரு முறை எங்கள் சங்கம் சார்பாக வருக வருகன வரவேற்கிறேன். அடுத்ததாக நாங்கள் அவரை என்விரான்மெண்டல் ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னென்னா ரொம்ப சிம்பிள் மேன். அவருக்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பார். ஆனால் நமக்கு இருக்கிற இடம் தெரியணும், அப்போ தான் தலைவர் நம்ம பார்த்து பழகிட்டோம். அவர் என்னென்னா, அதாவது ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனி வச்சுருக்கிறாரு. இதில் வந்து ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க. ரமணா கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற தன்னுடைய நிறுவனம் மூலமாக. இதில் வந்து பல மரங்களை அப்புறப்படுத்தி ரோடை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அவருக்கு மனசு கேட்கல, மரங்களை வெட்டி அதை உயிரிழக்க செய்கிறதுக்கு அவருக்கு துளியும் விருப்பம் இல்லை. பெரும் பொருட்செலவு செய்து அதுக்குரிய டெக்னிக்கல் நோக உள்ள பர்சனை கொண்டு வந்து இதை எப்படி கொண்டு போனால் இதை பழையபடியும் அதை உயிர்ப்பித்து அதை கொண்டு வர முடியுங்கிறதெல்லாம் ஆராய்ந்து, நம்மெல்லாம் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கேள்விப்பட்டிருப்போம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கேள்விப்பட்டிருப்போம். ட்ரீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது அவர் தான். அதை அப்படியே வேரோடு எடுத்து பிடுங்கி வேறு இடத்துக்கு மாற்றி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்றைக்கி அது அவ்வளோ உயிரோடு இருக்குது. அதில் ஒரு சிலது உயிர் போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி அவரை என்விரான்மெண்டல் ஃபிலாந்த்ரோபிஸ்ட்டுங்கிறதுக்கு பொருத்தமான நபர் அவர்தான். எனவே நாங்கள் அடுத்த ஆண்டிற்கான ஆளுநர் காந்தி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம கிளப்போட மென்டார், அட்வைசர் ஆஃப் த கிளப், ஒரு பிடிஜி வந்து தன்னோட பதவி முடிஞ்சிருச்சுன்னா ஒன்று ஒரு ஆர்ஐ டைரக்டர் ஆகணும், இல்லை அதுக்கு மேலே போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஒரு பிடிஜி கிளப் மெம்பர்ஸ்கிட்ட கூட சக மெம்பர்களோடு இருந்து ஏகப்பட்ட தலைவர்களை உருவாக்குறதுக்காகவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை கொண்ட நம்மளுடைய அண்ணன் ஏபி அவர்களை இந்த இடத்தில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அவர் ட்ரிபிளம் அண்ணன் வாராங்கன்ன உடனே அவரோட சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமாக அவருக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே ட்ரிபிளம் தான். அந்த அளவுக்கு அவர் வந்து ஏற்பாடுகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டார். அதனால் மீண்டும் ஒரு முறை அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து மதிப்பிற்குரிய பேச்சு பாண்டியன் அண்ணன். அவரை தெரியாதவங்க திருநெல்வேலியில் கிடையாது. திருநெல்வேலியில் ஜெயலலிதாவை கூட அவரை மறக்க முடியாது. அப்படி ஒரு திறமையான மனிதர். அவங்க பல இடத்துல அவங்க ஜெயிச்சிருந்தாலும் கூட அவரோட பகுதி அவரோட ஆளுமையில் இருக்கக்கூடிய இடத்த யாராலையும் இன்றைக்கு வரைக்கும் அதை கைப்பற்ற முடியலை. அந்த அளவுக்கு மக்களோடு இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு மாபெரும் உன்னத தலைவர் அவர். இன்னைக்கு நம்ம கிளப்லையும் உறுப்பினராக சேர போகிறாங்க. மரியாதை கருதி நாங்கள் அவரை மேடையிலையும் வைத்திருக்கிறோம். மிக்க நன்றி அண்ணாச்சி வந்தது. அடுத்து நம்ம டெபுட்டி மேயர். பொதுவாக அரசியலில் வந்து அப்பழுக்கற்றவர்கள்ங்கிறது பார்க்கறது ரொம்ப அரிது. கரைபடியாத ஒரு கரத்துக்கு சொந்தக்காரர் எங்களுடைய உறுப்பினர் நமது மாநகரத்தின் டெபுட்டி மேயர் ராஜு அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். எல்லாரும் ஒரு வருஷம் கடந்து போகிறதுக்கு முன்னாடி போஸ்டிங் போடும்போது யார் நமக்கு ஏஜின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டது விவேக் அவங்கள ஏஜியாக நம்ம கிளப்புக்கு போட்டதில் ரொம்ப பெருமைப்படுற ஒரு அருமையான மனிதர், தன்மையான மனிதர். அவருக்கு நம்மளே வந்து அவரை பார்த்தாலே அவருக்காக நம்ம செயல்படணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு தங்கமான மனிதர். அவரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ராஜகோபால்ன ஒரு பெரும் தொழிலதிபர். அவர் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் அவரோடது இருந்தே ஆகணும்ட்டாரு. நாங்கள் சர்வீஸை குறைக்கணும்னு தான் நினச்சோம். ஒரு வீல் சேர் ஒன்று அவர் தான் இன்னைக்கு ஸ்பான்சர். தன்னோட பங்குக்கு அது இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கலகலப்பான மனிதர். தான் ஒரு 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 கூட்டத்தோடு இணைந்து செயல்படுறதுல வந்து அவரை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி ஒருத்தர் எங்களுடைய 25வது ஆண்டுக்கான இந்த ஒரு வருட விழாவிற்கான சேர்மனும் அவர் தான். அதனால் அவரை இந்த இடத்தில் நாங்கள் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்ததாக ஹீரோ ஆஃப் த டே. நம்ம இன்னைக்கு இந்த நாள் வந்து அவருக்கானது. நம்ம எல்லாம் வந்திருக்கிறதே அவருக்காகத்தான். ஒரு உழைப்பால் உயர்ந்த ஒரு உன்னத தலைவர் அவர் வந்து இன்னைக்கு ஒரு சிறப்பாக செயல்படக்கூடியவர். தொழிலாளர்களோடு இணைந்து அவர்களையும் நல்லா கேர் பண்ணி அருமையாக பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய நிறுவனத்தை வந்து ஒரு வசந்தக்கு போட்டியாக கொண்டு வந்துட்டு இருக்கிறார் இப்போ. ஸோ அவர் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து தலைவராக பதவி ஏற்பது எங்கள் சங்கத்திற்கு மிகுந்த பெருமை. அது கிளப்போட செயலாளர் செல்வகுமாரை பற்றி சொல்லணும்னா, எல்லாரும் வந்து கிளப்புக்கு செக்ரட்டரி வச்சுருப்போம். செக்ரட்டரி அவருக்கே செக்ரட்டரி கிளப்புக்காக போட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு அதில் ஆர்வம். கிளப் மெம்பர்ஸுக்கு அவரோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணி எல்லாரும் இன்வைட் பண்ணுறாங்க, டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க.
ஸோ அவர் வந்து இதை ஒரு பேஷனாக எடுத்துட்டார். அதனால் இந்த வருஷம் எங்கள் சங்கத்தோட செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நாகர்கோவிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிடிஜி ஜெசிந்தா மேடம் அவர்கள், அவர்களது பெட்டர் ஹாஃப் தர்மா அவர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்திருக்கக்கூடிய லக்ஷ்மணன், மேலும் அனைத்து ராஜா, இந்த சங்கரகோவில் ராஜா, இன்னும் நிறைய நண்பர்கள், ரமேஷ் அவர்கள், அவருக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன். இன்றைக்கி அவரோட தலைவர் வந்திருக்காங்க இங்கே, அதனால் காலையிலே ரொம்ப பிஸியாக இருந்தீங்க பார்த்தேன். மேலும் நிறைய உறுப்பினர்கள் எல்லா பகுதியிலேருந்தும் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் எனது வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நம்ம ஆனி ரக்லன் மேடம் வந்திருக்கிறாங்க, இன்னும் பலர், எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணும்போது பிரேமகானம் இருந்தால் தான் அது ஒரு ராசின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி பிரேமகானம் இல்லாத ரோட்டரி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு லைஃப் லைன் மாதிரி ரோட்டரிக்கு பேரலாக ரோட்டரியை நடத்திட்டு இருக்கிறது நம்ம டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள். இங்கு தன்னுடைய நேரத்தை செலவு செய்து இங்கே வந்திருந்து எங்களுக்காக இங்கே இருப்பது எங்களுக்கு மிகுந்த பெருமை. உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஜெசிந்தா மேடம் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு எங்கள் டிஸ்ட்ரிக்டோட விமன் இன் ரோட்டரி, விமன் இன் ரோட்டரிங்கிறது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது நம்ம இதில். பட் அவங்க வந்து சிறப்பாக ஒரு மிக திறமையான ஒருவர். தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி அவங்களோட இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். எங்களோட சங்கம் வந்து இது 25வது ஆண்டு. ஸோ 25வது ஆண்டுங்கிறனால இது ஒரு ஸ்பெஷலாக நிறைய சேவைகள் பண்ணணும். ரோட்டரியோட பெருமையை நம்ம சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நாங்கள் நிறைய சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். 2011 டூ இட்னு சொல்லிட்டு டொனேட் ஆர்கன்ஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் தாமிரபரணி திருநெல்வேலின்னு பண்ணோம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஆர்கன் டொனேஷன்ஸ் பற்றின அவேர்னஸை கொண்டு போனோம். 8 கெடவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த இதில் நாங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 8 கெடவர் டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட் பண்ணோம். சோஷியல் கோஆர்டினேஷன். அந்த 8 சோஷியல் கோஆர்டினேஷன்னால ஒரு 16 பேருக்கு கண்ணு தானமாக கிடச்சிது, 16 பேருக்கு கிட்னி தானமாக கிடச்சிது, 4 பேருக்கு லிவர் தானமாக கிடச்சிது, 8 பேருக்கு ஹார்ட் வால்வ், 2 லைவ் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கிரீன் சேனல் போட்டு ரோட்டை ஃபுல்லாக பிளாக் பண்ணி அவங்கள சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணி 2 பேருக்கு தானமாக ஹார்ட் கிடச்சி. இந்த அவ்வளவு சோஷியல் கோஆர்டினேஷன்ஸ் எங்கள் சங்கம் மூலமாக பண்ணியிருக்கோம். அது எங்களோட ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியோட முதல் கிரிமட்டோரியம் ப்ராஜெக்டை ரோட்டரியில் 3212ஓட முதல் கிரிமட்டோரியம் ப்ராஜெக்டு எங்களை அழைத்து அந்த அப்போது இருந்த கமிஷனர் வந்து அதை வழங்கினார்கள். கிட்டத்தட்ட 6 வருஷம் நடத்தினோம். 6 வருஷத்தில் ஏகப்பட்ட ஃப்ரீ சர்வீசஸ். அதுமாரி அவங்க குறிப்பிட்டு கொடுத்த அந்த பணத்து மதிப்பு குறைச்சி கேட்டு இது அதிகமாக வருது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி லெட்ரு கொடுத்து அந்த வேல்யூ ஆஃப் அமௌண்ட்டையும் குறைச்சி சேவை பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு மாதமும் 30 பேர் 20 பேர் 30 பேர்னு ஃப்ரீயில் அவைல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜிஹெச்சில் உள்ள அவ்வளோ அன்ஐடென்டிஃபைட் பாடி ஆர்ஃபன்ஸ் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக கிரிமேட் பண்ணி கொடுத்துட்ருந்துறோம். இப்போ அது மெயின்டெனன்ஸ்க்காக எடுத்து ஒரு பூட் மாடலில் அவங்களே இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி சூன் அது இட் வில் பி கிவன் பேக் டு மீ, பேக் டு அஸ். இது வந்து ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம். திருப்பி வந்து ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் ட்ரை பண்ணோம். ஒரு 2 பேஷண்ட்ஸு அப்படி ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தோம். ஒன்று ஜிஹெச்லேருந்து அவங்கள தூத்துக்குடிக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கேருந்து பண்ணோம். கங்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹெலிகாப்டர் வர வச்சு அதுக்கு சில பெர்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய உண்டு. இன்னொன்று வந்து தென்காசிலேருந்து ஒருத்தங்களை கங்காக்கே ஷிஃப்ட் பண்ணோம். இந்த 2 இது பண்ணோம். அதுவும் ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணோம். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா மியாவாக்கி ஃபாரஸ்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம இதில் வந்து எஸ்ராக்னு சொல்லிட்டு என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி ரோட்டரி ஆக்ஷன் குரூப் அப்படின்னு அதை நாங்கள்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். நிறைய வெப்காஸ்டிங்கில் நிறைய மீட்டிங்ஸ் வருது, அதெல்லாம் அட்டன் பண்ணுறோம். அவங்க அதில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரோட்டரியோட அந்த விங் பார்த்திங்கன்னா. இப்போ அதில் தான் நாங்கள் வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மியாவாக்கி ஃபாரஸ்ட்டில் போன வருஷம் 1.5 ஏக்கர் மியாவாக்கி ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு எங்களுடைய சப்போர்ட்டை வந்து மணிமுத்தாரில் உள்ள பட்டாலியன் அவங்க டீம்லாம் வந்திருக்கிறாங்க, ஏசி சார்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்தோம். இந்த தடவை ஒரு படி மேலே போய் 6.5 ஏக்கரை டெவலப் பண்ண போகிறோம். இது எங்களோட கிளப்போட ஒரு சின்ன ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சங்கம் இன்றைக்கி 25வது ஆண்டுக்கு வந்திருக்கு. இதில் நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே சிறப்பிக்க வந்ததுக்கு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். மீண்டும் நன்றி கூறுகிறேன். வணக்கம். Thank you, Rotarian PKs, for that elaborate welcome address. Thank you. Now I request Rotarian Doctor is Daniel Veda Sigamani,
the past president and past AG. Respected President in charge Rotarian P.K. Annan, the incoming President Rotarian Durayanan, the chief guest of this installation ceremony, the most respected Rotary International Director, robust Rotarian AKS Tribulamanan, the guest of honor, environmental philanthropist, district governor-elect Rotarian Gandhianan, our club's mentor PDG Rotarian AP Anachi, dignitaries on the dais, friends in Rotary, relatives and friends. A very good evening. With great pride, I would like to read Rotary Club of Tamarabarani Tirunelveli's annual report for the Rotary year 2024-2025. 7 blind students who were struggling to pay their fees approached our club. Our club's mentor PDG AP Anachi came forward and sponsored the entire education costs for all the 7 students. PDG Armupanil Anachi rendered financial assistance to Reverend Sister Johnsy to pursue her MSc in nursing. As a gesture of humanitarian service, our club constructed and donated a house to a destitute widow, providing her with shelter and security at Melapalayam Tirunelveli, which was opened by our chief guest of this function, Rotarian AKS Tribulam. Manimuttar 12th Battalion, Superintendent of Police Mr. Karthikeyan approached our club and requested us to set up a Miyawaki model forest at the Manimuttar camp, where they provided 1 acre of land. PDG AP Anachi and past Assistant Governor P.K. Annan, along with the members of our club, visited the place. Without any delay, PDG AP Anachi provided stones and barbed wires, fencing materials for the entire 1 acre of land, and now it has been extended to 6 acres. A police constable by the name Tirunavukarasan, aged 50, lost his leg in an accident and was not able to continue his policing work. Superintendent of Police Mr. Karthikeyan, who was taking care of Mr. Tirunavukarasan's medical expenses, approached our club. On his request, our club provided an artificial limb to Mr. Tirunavukarasan and further assistance also. Mr. Tirunavukarasan has returned to duty. Our club during the Rotary year 2024-25 has helped 27 needy people with medical aid and surgical assistance. Rotary Club of Tamarabarani Tirunelveli has coordinated blood donation for 9 needy persons. A joint club meeting was held with Dindigul Queens, which helped the Rotary Club of Dindigul Queens to initiate a preventive vaccination drive on cervical cancer. Our club has arranged 200 vaccines for beneficiaries with the support of Kaveri Hospital, Tirunelveli. As a token of creating awareness to the public on saying no to plastics, our club donated 500 environmental friendly bags to the public on a weekly basis at Ulavar Sandai, Tirunelveli. The bags were sponsored by the environmental philanthropist, our guest of honor of this function, respected DGE Rotarian Gandhianan. Project Nityasri was inaugurated by the famous Carnatic vocalist singer Nityasri near Government Hospital, Tirunelveli. It is a continuous project through which we are providing free tea and snacks for the needy attenders of the inpatients in the government hospital. And finally, naraya projects irukkudu, but due to the scarcity of time we have, let me tell you one of the best projects our club, we are proud to tell this. Rotary Club of Tamarabarani along with Rotary Club of Madurai Downtown organized a mega rally by the name Rally for Life. This rally's main aim was to create awareness about the preventive vaccination for cervical cancer in women and to avoid plastics, thereby creating better environment. The rally was flagged off by DGE Rotarian Gandhianan and Rotarian Edward from Rotary Club of Kanyakumari. We visited, and I was also a member in that rally, Rotary Club of Tamarabarani and Rotary Club of Madurai Downtown. So, 3-4 vehicle, we visited almost 63 clubs across Tamil Nadu. So, on the 63 clubs, we had flag exchanges, and we had a 9 clubs meeting like this in Dindigul, which was organized by Dindigul Queens. And also in Pondicherry, we had a 10 club meeting, joint meeting in Pondicherry. So we crossed across more than 3,500 kilometers and met 63 clubs. And this rally, we started off in Kanyakumari, we ended in Madurai with a Madurai Midtown Rotary meeting. இதில் ஒரு பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒவ்வொரு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகும்போதும் we were contacted by
an IS ஆஃபீஸர், போலீஸ் IS ஆஃபீஸர் எங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே என்ட்ரு ஆகும் போதும் we were escorted with an VIP escort. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் முடிவு வரைக்கும் wherever we traveled, a police escort came with us. So it was really a proud moment, being a member of this rally. I thank everybody for coming to this function. Thank you so much. Thank you, Rotarian Daniel. Thank you very much. And now is the important moment. The new president is going to be inducted. Before that, I request Rotarian M. Maharajan to quickly come and introduce the president and the secretary. Rotarian Maharajan will now introduce the president and the secretary. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி திருநெல்வேலி ரோட்டரி சங்கத்தின் எங்கள் ஆற்றல் மிகு தலைவர் எங்கள் அன்பன் PKS அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் அன்பு அண்ணன், எல்லோரும் மனதிலும் நிறைந்த சீஃப் ஆஃப் டுடே ஃபங்க்ஷன் MM அண்ணாச்சி அவர்களே, நம்ம மண்ணின் மைந்தன், வருங்கால ஆளுநர், நம்ம அன்பு அண்ணன் GK காந்தி அண்ணாச்சி அவர்களே, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழும் நெல்லையின் எங்கள் பாசத்திற்குரிய, நாங்கள் நெல்லை நெப்போலியன் என்று அழைக்கும் எங்கள் அண்ணன் ஆர்மோ பாண்டியன் அண்ணாச்சி அவர்களே, எங்கள் சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழாவின் கதாநாயகன் மற்றும் தலைவர், கொம்பங்குளத்தில் பிறந்து இந்தியா அளவில் தொழில் பண்ணும், பாசத்தால் கட்டி போடும் எங்கள் அன்பு அண்ணன் ராஜகோபால் அவர்களே, இந்த நெல்லை மாநகரத்தின் டெப்டி மேயர், என் அன்பு இனிய நண்பர், வணக்கத்திற்குரிய KR ராஜ் அவர்களே, நம் தாளையத்தில் சங்கர் சிமெண்ட் என்றால் தாளையத்து என்ற ஒரு அடையாளம். இப்போ பேச்சு பாண்டியன் என்றால் சங்கரர் என்பது எல்லோருக்கும், எல்லாருடைய பொதுமக்களுக்கும் பொதுப்பணிகளையும் சிறப்பாக செயல்பட்டு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கும் அண்ணன் பேச்சு பாண்டியன் அவர்களே, மண்டல அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்களே, இவ்வளவு பேரை சொல்லிவிட்டு வரப்போகும் தலைவரையும் செயலாளரையும் சொல்லவில்லை என்றால் நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் வரப்போகும் தலைவரை பற்றியும் செயலாளரை பற்றியும் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொறுப்பை செய்வதற்கு நான் தான் ஏற்ற நபர் என்று எங்கள் சங்கம் என்னை நியமித்துள்ளது. அதன் காரணம் என்னவென்றால், இவர்கள் எனக்கு பள்ளி பருவத்திலிருந்தே இருவரையும் எனக்கு தெரியும். அதனால்தான் எனக்கு இந்த பணியை கொடுத்துள்ளார்கள். ஆகவே இந்த பணியை சிறப்பாக செய்வேன் என்று செய்ய முயற்சிக்கிறேன். முதலாவதாக தலைவர் சிவதுரை அவர்கள் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்து ஒரு 2-3 கம்பெனிகளில் வேலை பார்த்து இப்பொழுது அந்த நிறுவனத்தில் உள்ள ப்ராடக்டை ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் ஒரு லீடிங் சிவ் ட்ரேடர்ஸ் நியூ ஸ்டார் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் ஒரு 5 நிறுவனங்களையும் நடத்தி இன்று மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்து வந்திருக்குது. அதை இந்த இடத்தில் நான் சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் மேலும் மேலும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவர்கள் கிளைகள் வர வேண்டும் என்றும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் மனதில் உள்ள சந்தோஷத்தை இந்த இடத்தில் நான் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செயலாளராக செயல்படும் என் அன்பு நண்பர் செல்வகுமார், அவரும் கல்லூரி படிப்பை முடித்து ஒரு தனியாக கடின உழைப்போடு இன்று ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர்கிட்டையும் இன்னைக்கு ஒரு 100-150 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு 5-6 நிறுவனங்களை நடத்தி வருவதில் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர்கள் இருவரும் இன்னும் மேலும் மேலும் பல தொழில்கள் செய்து வெற்றிகள் அடைந்து இந்த ரோட்டரி கிளப்பின் மூலம் பொதுநல தொண்டுகள் செய்ய வந்திருக்கும் இந்த பதவிகளுக்கு மனமாற வாழ்த்தி இந்த வாய்ப்பளித்த எனக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி Rotarian Maharajan. Now I request the president in charge to install the new president. The incoming president, Rotarian D. Durai, will now be installed officially by the president in charge. He will now
adorn the president's collar to Rotarian Durai. அந்த காலரை அணிவிக்கும் பொழுது நாம் அனைவரும் உற்சாகமாக நமது கரவொலி எழுப்பலாம். Many congratulations, President Rotarian Durai, the President of Rotary Club of Tamrabarani for the year 2025-26, and now the President in charge will hand over the gavel to the President of Rotary Club of Tamrabarani. Rotarian President D. Durai is also the outgoing secretary. So I request Rotarian President Durai to hand over the charter, the copy of the charter to the incoming Secretary Rotarian Selvakumar. Many congratulations, Rotarian Selvakumar. We wish you all the very best for a very successful Rotary year ahead. Thank you, Rotarian P.K. Saravanan. Now I request Rotarian D. Durai to kindly come forward and deliver his acceptance speech. நமது புதியதாக பதவியேற்றிருக்கும் நமது கிளப்பின் தலைவர் இப்பொழுது ஏற்புரை வழங்கி அவருடைய டீம் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண. அனைவருக்கும் என் மாலை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது ரோட்டரி கிளப் தாமிரபரணி திருநெல்வேலி சார்பில் நடைபெறும் இந்த இன்ஸ்டலேஷன் செரமனி, அதாவது இது ஒரு பதவி ஏற்பில் பதவி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த சங்கம், தாமிரபரணி சங்கம் வழங்கியுள்ளது. இதற்கு ரோட்டரிக்கும் இந்த தாமிரபரணி சங்கத்துக்கும் இது முன்னோடிகளுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய ஒய்ஃப் வந்திருக்காங்க, என் குழந்தைங்க இருக்காங்க, தம்பி மதினி எல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு வழங்கியுள்ளாங்க. மற்றும் இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. முதல்ல நான் வந்து இப்போ இன்றைக்கி கெஸ்ட்டு நம்மளோட முக்கியமாக இந்த விழாவுக்கு இவங்க எப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆள். இந்த ரோட்டரியில் வந்து ஆர்ஐ டைரக்டர், அவங்க ரொம்ப பெரிய பொறுப்பு. அவங்க வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம சவுத்தில் நம்ம இதை இன்ஸ்டலேஷனுக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக கொஞ்சம் இதில் லைட்டாக அண்ணா கொஞ்சம் விலகுங்க, அண்ணா கொஞ்சம் விலகுங்க. ஆக்சுவலாக 2017 நாங்கள் வந்து இந்த ரோட்டரியில் ஜாயின் பண்ணும்போது எங்களை வந்து இண்டக்ட் பண்ணதே வந்து ட்ரிபிளம் சார் தான். என்ன செக்ரட்டரியை, வைஸ் பிரசிடெண்ட்டு மகாராஜனை எல்லாருமே சார் தான் இண்டக்ட் பண்ணாங்க. சாரோட கையிலே திரும்பி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றது ரொம்ப சந்தோஷமாக விஷயமா இருக்குது. அதை நினைவுக்காக தான் இதை போட்டோம் இந்த இடத்துல. சாரை பற்றி சொல்லணுன்னா, சார் வந்து ரோட்ராக்ட்னு ஒரு காலத்திலே வந்து ஒவ்வொரு கிராமங்களாக போலியோ சொட்டு மருந்தில் இந்த ரோட்டரி வந்து பெரும் பங்காற்றிருக்கு. போலியோ ஒழிச்சதில் ரோட்டரி தான் முதன்மையானது. அந்த மாதிரி டைமில் வந்து சின்ன கிராமங்கள்லாம் வந்து தலையில் தூக்கி வச்சு ஆற்றெல்லாம் கடந்து அவங்க நிறைய சர்வீஸ் பண்ணி அந்த ஊருக்கு அதனால் ரோடெல்லாம் வர மாதிரிலாம் செஞ்சு பல சாதனைகள் புரிந்து இன்று பெரிய பொறுப்பை வச்சுருக்காங்க. இன்றைக்கி நமக்கு அவங்க இந்த நம்ம மீட்டிங் வந்தது பர்சனலாக என்னோடய இன்ஸ்டலேஷனுக்கும் என்னோடய நண்பர் செக்ரட்டரி அவரோட இன்ஸ்டலேஷன் வந்தது ரொம்ப சந்தோஷம். சாருக்கு ரொம்ப நன்றி சார். சார் வந்து சொல்லியிருக்காங்க, ஆம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது ரோட்டரி அதாவது நீங்கள் மக்களை வறுமையிலிருந்து விடுவிக்கிறீர்கள். ரோட்டரியில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே மக்களை வறுமையிலிருந்து விடுவிக்கிறீர்கள் சொல்லியிருக்காங்க. அது ஆம் சொல்ல சொல்லியிருக்காங்க. நீங்கள் கல்விக்கான கதவுகளை திறக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு மூலம் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரோட்டரியில் நாங்கள் ஆம் சொல்லியிருக்கோம். நீங்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருங்கால சந்ததியினருக்காக பூமியை பாதுகாக்கிறீர்கள். பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் எல்லாமே நம்ம வருங்கால சந்ததிக்கான பாதுகாக்க சொல்லியிருக்காங்க. ரோட்டரி மாயாஜாலம் செய்கிறது. ரோட்டரி அதன் செயல்பாட்டின் மூலம் நம்பிக்கையை உருவாக்குகிறது. இது நம்ம ஆர்ஐ டைரக்டரோட இந்த வருஷம் அனௌன்ஸ்மெண்ட். தேங்க்யூ ஆர்ஐ டைரக்டர். அவர் வந்து காந்தி சார் அடுத்த ஆண்டு ஆளுநராக வர இருக்கிறார்கள். சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டது ரொம்ப நன்றி.
அப்புறம் வந்து இந்த கிளப்பினோட முன்னோடி, அதாவது இந்த கிளப்போட மெயின் அவர் கிங் ஆஃப் த கிளப் அப்படின்னா எங்களோட மேஜர் டோனர், முன்னாள் ஆளுநர் மிஸ்டர் ஆறுமுக பாண்டியன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து பிகேஎஸ் அண்ணன், அவர் எப்படின்னா அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட், பழகுனா அவர் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க. பயங்கர ஹெல்பிங் டெண்டன்சி. அவர் சும்மா வாக்கிங் போகும்போது அங்கே யாராவது வேறு ஏதாவது பிரச்சனைகள் பேசினா இவர் இன்வால்வ் ஆகி ஹெல்ப் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள மைண்டு. அப்புறம் வந்து இது வந்து 25வது ஆண்டு சில்வர் ஜூப்ளி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தாமிரபரணி கிளப்பு. இந்த சில்வர் ஜூப்ளியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு மேலும் ஒரு பெருமை தான். இந்த சில்வர் ஜூப்ளியோட சேர்மனாக மிஸ்டர் ராஜகோபால், எங்களோட ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி சில்வர் ஜூப்ளியோட சேர்மன், அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதில் செக்ரட்டரி கருப்பசாமி, ட்ரெஸரர் மகாராஜன் அவர்களுக்கும் இந்த சில்வர் ஜூப்ளி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வணக்கத்துக்குரிய துணை மேயர், எங்களது நண்பர், எங்களது கிளப் உறுப்பினர் அவர்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏஜி கவர்னர், அசிஸ்டன்ட் கவர்னர் ஏஜி விவேக் சார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எங்களோட மாமா அண்ணாச்சி மாமா வந்து பேச்சு பாண்டியன் மாமா வந்து அவர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. போய் கூப்பிட்டோம், மாமா வந்துருங்க, ஒரு ரோட்டரி ஃபங்க்ஷன் சொன்னோம். அவங்க பல வேலைகளோடு வந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. மாமா இந்த ஊரில் நல்ல ஆளுமையாக, நல்ல திறமையாக மக்களுக்கு நல்ல சேவை செய்கிறாங்க. ரோட்டரி மூலமாக நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ மாமா அது பொதுமக்களுக்கு சமூக சேவை மூலமாக ரெகுலராக செஞ்சிட்ருக்காங்க. மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி மாமா. அப்புறம் வந்து என்னோட நண்பர் செல்வகுமார், அவர் செக்ரட்டரியாக வந்திருக்காரு. அதாவது நார்மலாக நானும் லாஸ்ட் இயர் செக்ரட்டரியாக இருந்தேன், வந்தேன் போனேன்ட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு 3-4 நாளுமே 1 வீக்காகவுமே அவரோட அவ்வளோ மேன் பவரு, அவ்வளோ இது. என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து எனக்கு இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த என்னோடய செக்ரட்டரி மிஸ்டர் செல்வகுமார், அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் செல்வகுமார். அப்புறம் வந்து இந்த விழாவில் சிறப்பாக நடத்த எனக்கு துணையாக இருந்த முன்னாள் உதவி ஆளுநர்கள், முன்னாள் உதவி ஏஜி அசிஸ்டன்ட் கவுன்சிலர் ஜாலிராஜ் செல்வம், டாக்டர் டேனியல் வேதசிகாமணி, கிங் ஆப்ரஹாம் டேவிட் மற்றும் அனைவரும், மற்ற என்னோடய கிளப் மெம்பர்ஸ், எங்களோட கோர் மெம்பர்ஸ், நாங்கள் ஒரு டைரக்டர்ஸ் இது கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து எங்களோட சேர்மன்ஸ், டைரக்டர், ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கோம். இந்த அனைத்து பொறுப்பாளர்களும் இருந்து இந்த வருஷம் எனக்கு உறுதுணையாக இருந்து மக்களுக்கு ஆன சேவையை செய்ய தரும்படி ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் எனது நண்பர்கள், நம்ம வந்து ரொம்ப தயங்கின இந்த இவ்வளோ பெரிய பொறுப்பு எடுக்கிறதுக்கு. ஏன்னா இது பெரிய பெரிய ஆள்கள் இருந்த பொறுப்பு, இதில் எவ்வளோ தூரம் நம்மளால் பண்ண முடியும்னு பார்த்தேன். என்னோடய நண்பர்கள் அவங்க இல்லைன்னா இது நடந்திருக்கவே நடக்காது. அவங்க எனக்கு உறுதியாக இருந்து இந்த வாய்ப்பை வழங்குவதற்கு அவங்களோட உறுதுணை ரொம்ப முக்கியமாக எங்கள் கூட இருந்தது. அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து புதுசாக நம்ம தாமிரபரணி ரோட்டரி கிளப்பில் இன்டெக்ட் பண்ணதுக்கு வந்திருக்காங்க, அவங்களையும் வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கின ரோட்டரி நிறுவனத்துக்கும் எங்களோட தாமிரபரணி சங்கத்தின் மெம்பர் அனைவருக்கும், சங்கத்தின் முன்னோர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி ஆஃபீஸ் பேரர். நம்ம இந்த ஆண்டுக்கான சேவை செய்வதற்காண்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த வருஷம் நம்ம நியமனம் பண்ணியிருக்கோம். அதில் பிரசிடெண்ட்டாக நானும், செக்ரட்டரியாக செல்வகுமார் அவர்கள், மற்றும் ட்ரெஸரர் வந்து பிகே சரவணன் சார். அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக மகாராஜன் எம்கே. அப்புறம் புல்லட்டின் எடிட்டர் வந்து எல்லாம் கொஞ்சம் மேலே வாங்க. புல்லட்டின் எடிட்டர் ரொட்டேரியன் வி செல்வகுமார் அவர்கள், பிபுல் செல்வகுமார். செக்மெண்ட் அட் ஆம்ஸ் மிஸ்டர் ராஜ் விக்னேஷ் அவர்கள். கிளப் லேர்னிங் ஃபெசிலிட்டர் மிஸ்டர் ரொட்டேரியன் பிஏஜி ஜாலி ராஜ செல்வம் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். அடுத்து நம்ம இந்த ஆண்டுக்கான டைரக்டர்ஸ் இருக்காங்க. கிளப் சர்வீஸ் ரொட்டேரியன் சி ஆறுமுகம், பாலாமடை ஆறுமுகண்ண, இவங்க வந்து கிளப் சர்வீஸில் இருக்காங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் ரொட்டேரியன் பி ராஜகோபால் அண்ணன் அவங்க இருக்காங்க. ஒகேஷ்னல் சர்வீஸ் எல் முத்துக்குமார்,
அவங்க இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சர்வீஸ், நம்ம இன்டர்நேஷ்னல் மூலமாக நிறைய சர்வீஸ் எடுத்து பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து கருப்பசாமி அவங்க இருக்காங்க. யூத் சர்வீஸ் ரொட்டேரியன் பிபிஎஸ் ரீனஸ் யூத் சர்வீஸில் இருக்காங்க ரீனஸ். டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஆர் செல்வம் பிஆர் ஆர் செல்வம் ரொட்டேரியன் ஆர் செல்வம் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸில் இருக்காங்க. இது இல்லாமல் 7 சேர்மன்ஸ் நம்ம இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். பீஸ் பில்டிங் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்ஷன் வந்து சுப்பிரமணிய சுரேஷ் ஜி சுப்பிரமணிய சுரேஷ். டிசீஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ரொட்டேரியன் ஐ கணேசன் காவேரி ஹாஸ்பிட்டலோட ஏஓ அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் மேலே வரணும். வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்ட் ஹைஜீனில் வந்து ஆப்ரஹாம் டேவிட் சார். மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் வந்து நம்ம வந்து ராஜ்குமார் சார் உள்ள கொடுத்துருக்கோம், அவங்க வரணும். பேசிக் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸியில் வந்து டாக்டர் எஸ் டேனியல் சார், அவர் ஆல்ரெடி ப்ரொஃபஸர், அதனால தான் கொடுத்துருக்கோம். கம்யூனிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து பிபிஎஸ் மனோகர் சார், மனோகர் ராஜா அவங்க. என்விரான்மெண்ட் வந்து பிபிகே சரவணன் அண்ணா, என்விரான்மெண்ட் சேர்மன். So the above all the members, the board directors, chairman, அனைவரும் கொஞ்சம் மேடைக்கு வரணும். வந்து இந்த புதிய ஆண்டுக்கான பொறுப்புகளை நீங்களே ஏற்றுக்கணும். நம்ம இணைந்து இந்த சமுதாயத்துக்கு இந்த சொசைட்டிக்கு என்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ நம்மளால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். Now I request Rotarian PDG Armuga Pandian felicitate the president, newly elected team. Good evening. Sound சொல்லுங்க மக்களே. Good evening. Yes. The most respected, newly elected, rather newly installed president, என் அன்பு தம்பி துரை, அவர் பேர் துரை பாண்டியன், அழகாக இருந்தது, அதை இப்போ சிவ துரைன்னு வச்சுருக்காரு. அதனால் ஆர்வ பாண்டியனுக்கு அடுத்தால துரை பாண்டியன், அவர் ரொம்ப நல்ல மனிதர். அது மட்டுமல்ல, இன்றைக்கி வந்து எங்கள் ரோட்டரி வரலாற்றில் ஒரு பொன்னான நாள். அதாவது ரோட்டரி வந்து நீங்கள் நிறைய வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்கீங்க, என் சொந்தங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதனால் ரோட்டரினா உலகளாவிய ஒரு நிறுவனம். சேவை ஒன்று தான் எங்களுக்கு குறிக்கோள். ரோட்டரியில் சேர்ந்தால் நாங்களும் உயர்வோம். நாங்களும் எல்லாருக்குமே தெரியும், திருநெல்வேலியில் இல்லாத பொலிட்டீஷியன்ஸ் இல்லை, இல்லாத தலைவர்கள்லாம் இல்லை. அப்படி இருந்தாலும் இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் ஒரு தனி ஐடென்டிட்டி கிடச்சிருக்குன்னா அது ரோட்டரி தான். அது துணை பெருமை வாய்ந்தது. அந்த உலகளவில் சொல்லப்போனால் முன்னாலெல்லாம் சூரியன் உதிக்கதே மறைவதே இல்லை அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் சொல்லும் போது இப்போ வந்து நாங்கள் தான் பண்ணுதோம். இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு தலைவராக இருந்து ஆர்ஐ டைரக்டர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பதவியை வைத்து அவருக்கு முன் அவருக்கு பின் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் ஆற்றல் மிகு தலைவர். இது என் அன்பு தம்பி திருமணம் வந்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் எங்கள் கிளப்புக்கு. 25வது வருடம். அடுத்த வருடம் எங்கள் கிளப்பை எங்கள் வாட்டிக்கால் எங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து வழிநடத்தக்கூடிய வருங்கால கவர்னர் அவர் ரமண மகரிஷியின் சிஷ்யர். அதாவது நம்மளாம் வந்து மனிதர்களை பார்த்து இறங்கி, பிகே சொன்ன மாதிரி இறங்கி சேவை செய்வோம்.
அவர் மரத்தை கூட உயிருள்ள இதாக நினைச்சு சேவை செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதர். அவர் வருவதை மிக மிக பெருமையாக கருதுகிறோம். அவங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவருமே அசிஸ்டன்ட் கவர்னர், அது போக பிகேஎஸ், அவரை பற்றி நான் சொல்ல வேணால் அது கொல்லங்க தெருவில் ஊசி வைக்க மாதிரி இருக்கும். பிகேஎஸ்க்கு நிகர் பிகேஎஸ் தான். நோபடி இன் த வேர்ல்டு கேன் காம்பியர். 24 மணி நேரமும் சேவை தான். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு நன்மை செஞ்சிருக்காரு. அவரால் கோவியட்டில் உயிர் பிழைத்தவர்கள் நூற்றுக்கணக்காக 500 பேராவது அவராது பிழைச்சிருப்பாங்க, இல்லைன்னா மேலே போயிருப்பாங்க. சச் எ கிரேட் பர்சன். அவர் ஆர்வ பாண்டியன் தான் வெளியே எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் ஆர்வ பாண்டியன் டம்மி தான். அந்த ரியல் உருவமே பிகேஎஸ் தான். வாட் எவர் ஹி இஸ் டூயிங் ஹி வில் பி டூயிங். அதனால் எல்லோரும் இங்கே பெருமை. டிப்டி மேயர் இருக்கார், எங்களுக்கு பெரிய பெருமை. ஒரு மேயர், டிப்டி மேயர் எங்கள் சங்கத்தில் மெம்பர். இதை விட ஒரு பெருமை வேணுமா? எங்கள் மேயர் இருக்கார். ராஜகோபால் வாரி வழங்கும் வள்ளல் அவர். ஆமாம், என்னக்கு இப்போ இந்த இது கொடுக்க போகிறாரு. அது மாதிரி நாங்கள் ஒரு 200 கண் தெரியாத குடும்பத்தை பராமரிச்சுட்டு வரோம். அந்த 200 குடும்பத்துக்கும் என்னென்ன தேவையோ அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எது தேவையோ அவ்வளவையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒருவனுக்கு ஒரு கடை வச்சு ஒரு இது விழுந்தது, கடை வச்சு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அவனை வாழ்வாதாரமாக்கி வித்தின் நோ டைம் பண்ணவர். இன்னைக்கு கூட இது பண்ண போகிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தின் அதிபர். இது மாதிரி எல்லோருமே எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு பேசினார்ல மகாராஜன், அவர் ஒரு மிகப்பெரிய மனிதர். இன்னைக்கு தான் முத பேசுகிறாரு. அவர் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காரு. அது போக முன்னால் நான் எதுக்காக நீ பேச வந்திருக்கோம்னா, இல்லாட்டி நான் வரப்போகிறது இல்லை. ஏன்னா ட்ரிபிளம்லாம் பேசினா அப்படி 2 லீடர், எனக்கு 2 லீடர் தான் ரோட்டரியில். ஒன்று ரவீந்திரன், ஒன்று ட்ரிபிளம். அவர் சீனியர் லீடர், இவர் ஜூனியர் லீடர்னு வைங்களேன். அவங்கெல்லாம் பேசினா அப்படியே அதிரும். அதனால் அவர் பேசும்போதெல்லாம் நான் பேச வேண்டியது அவசியம் இல்லை. இருந்தாலும் என் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கீங்க. அதாவது என்டையர் வாட் யூ கால் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருந்து, டிஸ்ட்ரிக்ட் மட்டுமல்லாமல் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. அவங்களெல்லாம் நான் ஒரு வாழ்த்தணும், அவங்களெல்லாம் அட்மையர் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டாக்டர் லக்ஷ்மண், அவர் தான் சர்விக்கல் கேன்சர் நடத்துறதுக்கு உயிர் நாடி, அவர் தான் எல்லாம் நடத்தினார். பாருங்க, ஒரு கைத்தட்டு கொடுங்க. அது போக மிகப்பெரிய இப்போ தான் ரீசெண்டாக அவார்ட்ஸ் நைட்டெல்லாம் நடத்தினார் ரமேஷ். அவர் கூட செல்வம் வந்திருக்காரு, என் மாமா வந்திருக்கான். அது போக எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் அவங்க ஜெசிந்தா மேடம் வந்திருக்காங்க. அடுத்தால கவர்னராக வரக்கூடிய ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அது போக என் சொந்தங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது எல்லாவற்றுக்கும் நான் இன்னைக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 600க்கு 593 மார்க் எடுத்திருக்கேன். என் பேத்தி ஒன்று 7 மார்க் தான் இல்லை. அந்த பொண்ணு இன்னைக்கு வரல, அவள் தங்கச்சி வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தை எந்திரிக்க சொல்ல, அவங்கள ஜஸ்ட் எந்திரிக்க மக்களே. இது மாதிரி ஒவ்வொருவரையும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பண்ணுதோம். அதனால் மற்றும் ஒரு முறை இங்கே வந்த அனைவருக்கும் 25 வருடங்கள் ஆகிறது எங்கள் சங்கம். இன்னும் சேவை செய்வதற்காக காத்திருக்கோம். எது வேணும்னாலும் என்னைக்கு வேணாலும் எங்கிட்ட கேளுங்க. ஒன்லி சங்கம் இந்த திருநெல்வேலியில் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கம் இருக்குன்னா எங்கள் ரோட்டரி சங்கம் தான். என்ன ஹெல்ப் வேணாலும் படிக்க வைக்கணுமா இல்லை எது வாட் எவர் மே பி த கேஸ், எது கேட்டாலும் என்னைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கம். அதனால் அதுக்கு இந்த வாட் யூ கால் ட்ரிபிளம் அவர்கள் வந்ததை மிக பெருமையாக கருதுகிறோம். மற்றும் ஒரு முறை வந்திருக்க, யார் பேரெல்லாம் விட்டாலும் எல்லாரும் எனக்கு தெரியும். வந்திருக்க ஒவ்வொருவரும் எனக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியும். அதனால் உங்கள் அனைவரையும் தலைதாழ்த்தி வணங்குகிறேன். உங்கள் சப்போர்ட் என்னைக்கு எங்களுக்கு வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஏபி அண்ணாச்சி, தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம ரொட்டேரியன் கிரிஜா அவர்கள் நமது ஸ்பெஷல் கெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் ரொட்டேரியன் காந்தி கிருஷ்ணன் அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். Good evening to everyone. It is both an honor and a privilege to stand before you today to introduce a distinguished Rotarian, an inspiring leader and a humble human being, Rotarian Major Donor K. Gandhi, who has been unanimously elected as the district governor for the year 2026 to 27 from the Rotary Club of Ramnad. He was born in 1972 in Ramanathapuram. Gandhi sir was completed his diploma in civil engineering, and with 34 years of experience in the construction industry,
He now leads as the Managing Director of Sri Ramana Constructions Private Limited, based in his hometown. Behind every successful man is a strong family, and Mr. Gandhi is no exception. He is supported by a wonderful family with his wife, Mrs. Murugeshwari, standing beside him through his journey of service. When it comes to Rotary service, Gandhi's journey is as inspiring as it is impactful. He began his Rotary journey in 1991, joining Rotaract, where he served both as secretary and president. He became a member of the Rotary Club of Ramnad in the year 2000, and since then, there has been no looking back. In 2017 to 18, he served as the conference chairman, successfully hosting Sangamitram, a mega district conference at Hotel Kodai International, Kodaikanal. He went on to serve as assistant governor for the year 2020 to 21 and as chairman of the district assembly in 22 and 23. He has served in various key positions at both club and district level, always with dedication and distinction. Notably, Rotarian Gandhi is a level 3 major donor, having generously contributed over 15,000 USD to the Rotary Foundation. He has also represented us at several Rotary international conventions. Dear friends, it's not just his achievements that make him special, but his humility, commitment and passion for service. It is no surprise that he has been unanimously elected as district governor for 2026 to 27. With great respect and heartfelt joy, let us welcome Rotarian Major Donor K. Gandhi, a true pillar of Rotary and inspiration to us all. Thank you. Thank you, ma'am. நீ அன்பு கலந்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உனக்கு ஆனந்தத்தை அளித்தே தீரும் என்கின்ற விவேகானந்தரின் வரிகளோடு உங்கள் முன் நிற்கிறேன். என் இணைய ரோட்டரி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மரியாதைக்குரிய தலைவர் துரை அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் இறந்த அருமை அண்ணன் ட்ரிபிள் ஆர்ஐ டைரக்டர் அவர்களே, அருமை அண்ணன் ஆறுமுக பாண்டியன் அவர்களே, அண்ணன் தான் பிகேஎஸ், எனக்கு அண்ணன் தான் அருமை அண்ணன் பிகேஎஸ் அவர்களே, துணை மேயர் அவர்களே, துணை ஆளுநர் அவர்களே, அருமை அண்ணன் மரியாதைக்குரிய பேச்சி பாண்டியன் அவர்களே, ராஜகோபால் அவர்களே, செயலர் செல்வகுமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். ரோட்டரி உண்மையிலே இட்ஸ் a great platform. அந்த மிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு என்னோட ஒரே ஒரு சஜஷன்னா, யூ காட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஆர் லீடிங் த எலைட் பீப்புள். நீங்கள் ஒரு நல்ல ஒரு மேல் மக்களை நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா கிளப்லையும் அவ்வளோ ஈஸியாலும் பிரசிடென்ட் ஆயிட முடியாது. இன்றைக்கி உண்மையில் நீங்கள் ஆயிருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. உங்களுடைய தலைமை பண்பை நீங்கள் இன்னும் மேம்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எப்போவுமே சேவையில் மட்டும் நம்ம ரோட்டி இருக்கக்கூடாது. நாம் இண்டிவிஜுவலாக நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அதைத்தான் யூஸ் பண்ணணும். நாங்கள் ஏன் உங்கள் ஃபேமிலி எந்திரிச்சு நிற்க சொன்னோம் தெரியுமா? உங்களுக்கு அவங்கள ரெகக்னைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். ஃபேமிலி உங்களை அலோவ் பண்ணலைன்னு வைங்களேன், உங்களால் யூ கேன் நாட் சக்சீட். நீங்கள் ரோட்டரியில் இன்வால்வ் ஆக முடியாது. ஆனால் மில்கியோன் நான் சொல்ல சரிதானே? ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதில் நம்ம என்ன தான் சர்வீஸ் பண்ணாலும் ஃபேமிலியில் தடை போட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வித் யுவர் ஃபேமிலி சப்போர்ட் நீங்கள் உங்களுடைய சேவையை தொடர வேண்டும். இந்த ரோட்டரியினுடைய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த என்னோட அண்ணன் ஆறுமுக பாண்டியனை பற்றி பேசாமல் போக முடியாது. அவர் என்னுடைய அண்ணன் தான், கூட பிறக்காதங்கிறதெல்லாம் கிடையாது. அண்ணன் என்னுடைய குடும்பத்தில் நல்லது கிட்டது எல்லாத்துலேயும் அவர் தான் முன்னாடி உட்காருவார். அவர் உட்கார்ந்தா தான் சபை நிறையும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். என் பொண்ணு சடங்கு பண்ணதுலேருந்து என் பையன் கல்யாணத்து வரைக்கும் எல்லா விசேஷங்களையும் அவர் தான் முன்னாடி உட்காருவார். அவர் உட்கார்ந்து தான் அந்த தட்டு மாத்திர நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு உரிமையுள்ள என்னுடைய அண்ணன். நான் அவர் ஒரே வீட்டில் தான் சம்மந்தம் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் ஆமாம், என் பையனுக்கு பொண்ணு எடுத்தது, அவர் பையனுக்கு பொண்ணு கொடுத்த ஒரே வீடு, ஒரே குடும்பம். ஸோ என்னுடைய அண்ணன் தான் அவர். அதில் ஒன்றும் அண்ணன் கூட பிறக்கலைங்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. என்னுடைய அண்ணன் இந்த வாய்ப்பினை என்னை அழைத்து இங்கே மரியாதை செய்ததற்கு என்னுடைய அண்ணனுக்கு நன்றி. பி.கே. சரவணன், உண்மையிலேயே அவர் சர்வீஸில் அவரை அடிச்சுக்கிறதுக்கு நாங்கள்லாம் என்ன சர்வீஸ் பண்ணுறோம், அவர் வெளியே தெரியாமல் நிறையா சர்வீஸ் நாங்கள் பண்ணுற சர்வீஸ் சில விஷயங்கள் வெளியே தெரியுது, அவர் வெளியே தெரியாமல் நிறையா சர்வீஸ் பண்ணுறாரு.
ஆக்சுவலாக அவர் பேசும்போது இந்த மரங்களை பற்றி பேசினார். மரங்களை பொறுத்த மட்டும் அது துணை மேயர் இங்கே இருக்கிறதுனால அவர் அதை பகிர்ந்துக்கிறேன். அது நம்ம பஸ் ஸ்டாண்டு டெவலப்மெண்ட்டில் தான் பண்ணது, நம்ம ரோடு ப்ராஜெக்டில் பண்ணலை. வேந்தங்குளம் பஸ் ஸ்டாண்டு டெவலப் பண்ணும்போது 120 மரங்களை நாங்கள் வேரோடு எடுத்து வச்சோம். அதில் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான சில நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, சொன்ன டைம் ஆயிரும். ஒரு பறவைகள் கூட அந்த காயப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கூண்டு கூட டேமேஜ் ஆயிராமல் அதை எடுத்து வச்சோம். தாய்ப்பறவை அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்தில் வச்சோம். தாய்ப்பறவை வந்து சேர்ந்துச்சு. அதே மாதிரி ஒரு அணில் குஞ்சு கூடோடு இருந்துச்சு, குஞ்சோடு இருந்துச்சு, அதையும் தூக்கி வச்சோம். அதுவும் அணில் அந்த தாய் அணில் வந்து ஈவினிங் வந்து கரெக்டாக அந்த கூண்டுக்கு போய் ரீச் ஆச்சு. நாங்கள் அதை எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். உண்மையிலேயே அதுதான் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. இதுதான் ரோட்டரி. நான் அதை ரோட்டரி மெம்பராக இல்லாமல் இருந்திருந்தேன்னா அதை வெட்டி வீசியிருப்பேன். ஏன்னா எனக்கு வெட்டுறதுக்கு கார்பரேஷன்லையும் சப் கலெக்டரும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஆஸ் அ ரொட்டேரியன் ஐ டோன்ட் வாண்ட் டு கட். அதை நான் வெட்டி வீச விரும்பலை. அதுதான் ரோட்டரி. தயவுசெய்து பிரசிடென்ட், நீங்கள் இந்த மாதிரியான சேவைகள் பண்ணுங்கள். பசிக்கிற ஒருத்தனுக்கு சாப்பாடு போடும்போது அவன் உங்களை வந்து அண்ணாந்து பார்ப்பான் பாருங்களேன், அதுக்கு ஈடு இணையே கிடையாது சார். நீங்கள் சர்வீஸுங்கிறதுக்கு எதுவுமே ஈடு குறுக்க நிற்கவே முடியாது. ஸோ சர்வீஸில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், லைஃப்லேயே ஒரு திருப்தி ஏற்படும். இப்போ அண்ணன் இந்த பகுதியில் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கதா பேச்சு பாண்டியன் சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ மன நிறைவோடு இருப்பாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். இட் இஸ் நாட் பை வேர்ட்ஸ். எழுத்துக்களால் அதை சொல்ல முடியாது, உணர்வுகளால் மட்டுமே உணர முடியும். நிச்சயமாக உண்மையிலே உங்கள் சர்வீஸ் எங்களுக்கு ரோட்டரி மூலமாக நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். நீங்கள் இன்னைக்கு உறுப்பினரை சேர்றீங்கன்னு சொன்னாங்க, அதை நீங்கள் சேர்ந்துருங்க எப்படியாவது. உண்மையிலே ரொம்ப ஒரு அருமையான தருணம். அவர் ஒரு ஆர்ஐ டைரக்டர் ரோட்டரி இன்ஸ்டாலேஷனுக்கு வர்றது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுல இருந்தே உங்களுடைய சங்கம் எவ்வளவு பெரிய சங்கம் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். உண்மையிலே ஆனால் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் 17 பேரில் ஒருத்தர் அவர் ரோட்டரியில், 17 டைரக்டரில் அவர் ஒருத்தர். அவர் ஒரு ரோட்டரி இன்ஸ்டாலேஷனுக்கு வர்றாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். உண்மையிலே 25வது வருஷம், அதுவும் நீங்கள் அறிமுகப்படுத்தின ஒரு நபர் பிரசிடென்ட் ஆகும்போது இட்ஸ் அ ரைட் சாய்ஸ். நீங்கள் வந்த வகையில் உண்மையிலே ரொம்ப ஒரு கிரேட் ஆகுது. அது மாதிரி சார் இருக்கும்போது ஒரு விஷயத்தையும் சொல்லிடணும். ஆர்ஐ டைரக்டர் இருக்கும்போது அந்த லீடுங்கிற ப்ரோக்ராம் நம்ம எல்லாருமே ஆகஸ்ட் 24ஆம் தேதி இருக்குது. அதுக்கு எல்லோரும் மேக்ஸிமம் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, ரொட்டேரியன்ஸ் எல்லாருமே. அது வந்து இட்ஸ் மை டியூட்டி. உங்கள் எல்லார்ட்டையும் வேண்டுகோளாக வைக்கிறேன், நீங்கள் எல்லாருமே தயவுசெய்து ரிஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பிரசிடென்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஒரு அருமையான ஒரு எழுச்சி உரையாற்றி இருக்கிறீர்கள், ரொம்ப நன்றி. அவர் நியூலி எலெக்டட் பிரசிடென்ட் கண்டிப்பாக நல்ல மோட்டிவேட் ஆகிருப்பார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் நவ் வி ஹவ் கம் டு தி மூமெண்ட் ஆஃப் திஸ் டே. ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் அவர் சீஃப் கெஸ்ட். As requested, I'll try to make it very short. ஆனால் நான் அந்த ப்ரொஃபைல் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது இங்கே நிறைய புதிய நபர்கள் வந்திருக்கிறாங்க, அதர் தேன் ரொட்டேரியன்ஸ். அது என்னுடைய ஐ திங்க் இட் இஸ் மை டியூட்டி டு introduce a very dynamic person. I'll try to anyway cut it short, sir. Of course, it is both an honor and a privilege to introduce a leader whose life and work exemplifies Rotary's highest ideal, service above self. And our chief guest Rotarian Muruganandam, he is also affectionately called as the Triple M. He is the Rotary International Director. The Rotary International Director என்பது Rotary International, there are 17 members in the board of directors. He is one among those 17, and it is really a pride to have such a leader, a well-known, renowned leader, to have come today and install our president. Thank you very much, sir, because such a wonderful person we have him, and he represents India, Nepal, Bhutan, Sri Lanka and the Maldives. So he's just not a Rotarian but a visionary change maker whose decades of service has changed countless lives. And as we have gathered here today to install our new president, we have to learn a lot from him as Rotarians. He is all about action, compassion and unwavering dedication to humanity. So while I was going through this profile, most of you will also have that same feel. How can I do like him? How can I do more than him? How can I do better service than him? இது ஒண்ணுதான் நம்ம மனசுக்குள்ள வரும். Because he is a successful entrepreneur,
a dedicated and visionary leader, a passionate philanthropist, a compassionate community leader, a charismatic politician. I don't want to miss that also. A very charismatic politician and a true embodiment of Rotary's motto, service above self. And I have a few pages, but I'm not going to read all those things. I'm just going to read out the awards that he has won in his illustrious career. So, a chartered engineer, an alumnus of BITS Bilani and IIIE Mumbai, a highly educated person. He is the chairman and director of Excel Industries. There are lots of diverse services that his company does. And these are the awards that he has won outside Rotary in his profession, in his vocation, we can call it that way. He was recognized as one of the top 20 most inspiring business leaders by CEO magazine. His Excel Maritime and Logistics has received accolades like the Best Navigator by Times Group, Best Project Cargo Mover and CNF Agent by Shipping Times of India, Top 10 Most Promising Companies in Logistics by Silicon Magazine, Best CSR by an Indian SME in the Economic Times MSME Awards, Project Cargo Mover of the Year 2022, and Top 10 Most Successful Logistic Brands of 2023 by Leaders Globe magazine. There are plenty of those things that I would like to read. Of course, in Rotary, he is a dynamic leader. And with great privilege and honor, I now welcome our chief guest, Rotarian AKS Engineer Muruganandam, the Rotary International Director for the year 2025-27, to kindly come forward and deliver the... அனைவருடைய அனுமதியோடு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் உட்காரணும். டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் வாங்க. நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாட்டு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மானென்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மானென்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உன்
உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்க. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்கள் மானென்று சொல்வதில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? ஆவரும் உமைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். Thank you, Doctor. Ladies and gentlemen, please put your hand and welcome our Rotary International Director, Rotarian Triple M, to deliver the Chief Guest Address. ஒரு அருமையான பாடலை நமக்காக வழங்கிய டாக்டர் பிரேமச்சந்திரனுக்கு நாம் அளிக்கப் போகக்கூடிய மிகப்பெரிய பரிசு கைத்தட்டலை மிக அழகான பரிசாக அளித்தார். என்னை அழகாக அறிமுகப்படுத்திய டாக்டர் மனோகராஜ் அவர்களுக்கும் இந்த அரங்கம் பரிசாக அவர் கைத்தட்டலை அளிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல நின்னிய நண்பனுக்கு ரசிதல் வேண்டும் வேண்டும். என்னுடைய அன்னையை இறைஞ்சி பெற்றோர்களை வணங்கி நல்ல நண்பர்கள் நினைத்து நான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மேடைகளையும் வணங்கி குடும்பி இருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய அனைத்து ரோட்டர்களுக்கும் சிரம் தாழ்ந்த மாலை வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். அவ்வளோதாங்க, ஹால் பாதி ஃபுல்லாக இருக்கு. எனக்கு இந்த 9 மணி ஆனோன்னே எனக்கு எப்போது கரெக்டாக நடத்தி கரெக்டாக முடிச்சு பழக்கம் இருக்கு. டைம் போக போக மக்கள் போயிட்டா பிரச்சனை. நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், 10 நிமிஷமாவது நான் பேசணும். ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் நினைக்கின்றேன். நான் கடைசியில் இந்த பேச்சை மறந்துட்டு ஞாபகப்படுத்துறதுக்காக 36,500 என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நம்பர். சார், நான் கடைசியாக பேச மறந்துட்டா திருப்பி யாராவது ஞாபகப்படுத்தணும். ரைட், திருப்பி நான் பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தாமிரபரணியுடைய ரோட்டரி சங்கத்தினுடைய இந்த பதவியேற்பு விழா அல்ல, பணியேற்பு விழாவிற்கு ஆனால் இதை எடுத்துட முடியுமா? இதை இங்கேருந்து இல்லை, நான் பார்க்கறது வசதியாக இருக்கும். உங்களுக்கு எனக்குமான கூட்டணியை அப்புறம் வச்சுக்கலாம். ரைட், நான் கருப்பாக பயங்கரமாக இருப்பேன், பயங்கரமாக கருப்பாக இருப்பேன், அப்புறம் எடுத்துலாம். ரைட், பணியேற்பு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் திருநெல்வேலி தாமிரபரணி சார்பாக பாராட்டுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. முதலில் இன்று 25வது இடத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்பது ஆபிரகாம் லிங்கன் அழகா சொல்லுவான் ஒரு வார்த்தை, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் தி ஒன்லி வே டு லிஃப்ட் யுவர்செல்ஃப். ஆபிரகாம் லிங்கன் பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதால் மட்டுமே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மனிதனாக உலா வர முடியும். பொறுப்பு எடுக்கலன்னா நீங்க வெறும் ஸ்பெக்டேட்டர் மட்டும்தாங்க. லிஃப்ட் யுவர் செல்ஃப், லிஃப்ட் யுவர் லைஃப், லிஃப்ட் யுவர் கம்யூனிட்டி. நீங்க மூன்றும் செய்யணும் அப்படின்னா நீங்க பொறுப்பு எடுத்தாதான் முடியும். அந்த வகையில் இந்த வாழ்க்கையை 2 பகுதிகளாக நீங்கள் பிரித்து விடலாம். வாழ்க்கையை 2ஆ பிரிச்சிடலாம். என்ன சார் 2ஆங்கிறீங்க? 2 தான். பாராட்டு பெறுவது, பாராட்டு அளிப்பது உங்கள் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. நீங்களும் நானும் செய்ய மிக முக்கியமான விஷயம் 25வது இடத்தினுடைய தலைவர் துரை அவர்களுக்கும் செயலாளர் செல்வகுமார் அவர்களுக்கும் மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கம் பதிவு செய்யும். துரை கைத்தட்டு வாங்குறது முக்கியம் இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லா வேலை செய்யணும். சிவ் துரை உட்கார். தேங்க்யூ செல்வா.
சார் இவ்வளவு பெரிய கும்பல் வந்திருக்கோம்ல, என்ன பெரிய அர்த்தம் இது பேரு? தட்ஸ் கால்ட் கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. என்ன சார் கமிட்மெண்ட்? இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரு 500 பேர் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் 500 பேரை தெரியுது. நான் அப்படி பார்க்க மாட்டேன். 500 × 8 அப்படின்னு என்ன சார்? எப்போது கால்குலேஷன் கூட இருக்கும். 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண கிட்டத்தட்ட 4000 மணி நேரம். 4000 மணி நேரத்தை 24 பிரிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்கள் இங்கு செலவிடப்படுகிறது. இப்போ 200 நாட்களுக்கும் காரணமானவர் யார் சார் அப்படின்னா சிவ் துரை. இந்த செயலிருந்து என்ன சப்போர்ட் வேணும்னா நாம் அதிகமாக அவருக்கு சப்போர்ட் செய்து அவர் திருநெல்வேலி மட்டுமல்ல அனைத்து இடங்களும் நல்ல சமூக சேவைகளை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைத்தால் ஆம் என்று கைத்தட்டி பாராட்டலாம். இங்க 2 பேர் மேல உட்கார்ந்திருக்காங்க, ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் லெஃப்ட்ல. ஒரே மனுஷனை தான் சொல்லுவேன். இப்போ 2 பேர் வந்துட்டாங்க. ஒன்று யார் அப்படின்னா அண்ணன் ஏபி அண்ணாச்சி, லெஃப்ட்ல வந்துட்டு பிகேஎஸ். 2 பேருக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 2 பேருமே சர்வீஸ் ரொம்ப முக்கியமானவங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ளத்தனையும் மலநீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனை உயருமாங்க. எப்பொழுதெல்லாம் நான் பிகேஎஸ் பார்க்கறோன்னு என்ன தோணும்னா, ஒரு மனுஷன் அமைதியா அனைத்து விஷயங்களையும் ஆறாவரம் இல்லாமல் சமூக சேவை செய்ய முடியும் என்றால் அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு பிகேஎஸ். சரி, இவர் யார் சார்? இதனால் இவனுடைக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன்கண் விடல். மாவட்ட 3000 இருந்து உட்கார்ந்துருக்க நானு. இந்தியா முழுக்க ஒரு 4800 சங்கம் இருக்கு, 44 மாவட்டங்கள் இருக்கு. இதை மட்டும் மிக முக்கியமா சொல்லிடுறேன். 4800 சங்கத்துக்கு ஒரு மனுஷனை தெரியும்னா என்னை தெரியுதோ இல்லையோ, ஏபி அண்ணாச்சி எல்லாத்துக்கும் தெரியும். ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஏபி அண்ணாச்சி. அது சூசகமான ஒரு வார்த்தை சொன்னேன். 4800 சங்கத்துக்கும் இந்த வாட்டி நான் போகக்கூடாது, 44 மாவட்டத்துக்கு மட்டும்தான் போகணும். ஆனா இந்த மனுஷன் இங்க கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய பவரை தெரிஞ்சுங்க. ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஒன்ஸ் அகெயின் ஏபிக்கு. காந்தியை பத்தி சொல்லும் பொழுது ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார், மனிதனே பார்க்க முடியாத சூழ்நிலையில் மனிதனுக்கு மனிதனே இல்லாம தட்ஸ் கால்ட் பீயிங் ஹியூமன் டு ஹியூமன் பீயிங் வாங்க. ஹியூமன் பீயிங்ல இருந்து எப்ப பீயிங் ஹியூமனா வர்ற அப்படின்னா பில்கேட் சம்பாதிக்கிறப்ப அவன் ஹியூமன் பீயிங், கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப பீயிங் ஹியூமன், மனிதனிலிருந்து மனிதத்தை மாறுவது. ஒரு மனிதத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பில்லாத காலத்துல ஒரு மனிதன் தாவரத்து மேலையும் இலை மேலையும் மரத்து மேலையும் காதல் கொள்வதுனா அவருடைய ஈஸி இல்ல. மிகச்சிறந்த மனிதனை நான் பார்க்கிறோம். காந்திக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கு பதிவு செய்யும். கைத்தட்ட 30 பேருக்கு நன்றி சார். இப்பதான் சொன்னேன், கைத்தட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை 2 பகுதிகளாக பிரித்து விடுங்கள். படிக்கிற கால இருந்து சாவர வரைக்கும் நமக்கு தேவைப்படுற ஒரே விஷயம், ஆமா நீங்க நல்லவங்க நல்லா சரின்னு சொல்லணும். ப்ளீஸ் அப்ரிஷியேட் காந்தி அவர்கள். இந்த மேடையில் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. வந்ததிலிருந்து அவரை பத்தி கேட்டேன். சார், இவர் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை சார். எங்க அண்ணன் பேச்சு பாண்டியனை பத்தி பேசினாங்க. அவ்வளவு அதிகமாக சமூக சேவை செய்யறாரு, ரோட்டரிக்கு வராம அவ்வளவு செய்யறாரு. நான் தைரியமா இந்த வார்த்தையை பதிவிட நினைக்கிறேன். அண்ணன் சார்பாக மதர் தெரசா ஒரு வார்த்தையை சொல்லுவா. என்ன வார்த்தைனா, we cannot do great things on this universe, but we can do little things with a great love என்று சொல்லுவார். நாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்களை செய்துவிட முடியாது, ஆனால் சிறிய விஷயங்களை அன்போடும் மக்களோடும் செய்துவிட முடியும். அந்த அன்போடு அக்கறையோடு செய்து கொண்டிருக்க அண்ணன் பேச்சு பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கு பதிவு செய்யும். துணை மேயர் அப்படின்னா அவ்வளவு ஈஸி இல்லை, இன்னைக்கெல்லாம் எதுவுமே ஆக முடியறது இல்லை. ஆனால் துணை மேயரை இந்த சங்கத்தில் வச்சிருக்காங்க. ரொட்டேரியன் ராஜ் அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இங்க ஒருத்தர் மட்டும் விட்டு வச்சிருக்கேன்னா யாராவது பேசிட்டாரா இல்லை முடிச்சிடல, டவுட் இல்லையே. ரைட், அசிஸ்டன்ட் கவர்னர் இருக்கிறார். பிரதர், நீங்க அசிஸ்டன்ட் கவர்னர்லாம் இல்லை, நேராக தினேஷ் சொல்லுங்க. எல்லா அசிஸ்டன்ட் கவர்னரும் என்னை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் சைலண்ட், அவர் கவர்னர் அசிஸ்டன்ட் கவர்னர் விவேக் மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கு பதிவு செய்யும். சார், இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக வணக்கங்களும் பாராட்டுகளும். ரோட்டரி பெரிய நிறுவனமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நான் ரொம்ப தைரியமா இந்த வார்த்தையை சொல்றேன். 2021 ஒரு விஷயம் நடந்தது. ஒரு டைனி வைரஸ் கொரோனான்னு ஒன்று பலார்னு அரைஞ்சு நம்மளுக்கு ஒன்று சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சு தெரியுங்களா? எப்பொழுதெல்லாம் பெரு வெள்ளம் துயரம் நடக்கிறதோ, மீண்டும் ரிப்பீட் பண்றேன், நிலச்சரிவு இருந்தாலோ புயல் வந்தாலோ மழை வந்தாலோ உங்க ரிலேட்டிவ் யாராவது ஊர்ல இருந்தாங்கன்னா என்ன செய்வோம் அப்படின்னா போன் பண்ணி எங்க பால் கிடைக்குதா தண்ணி கிடைக்குதான்னு கேட்போம். ஆனால் முதன்முறையாக கொரோனா வந்த பிறகு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சோம். போன் பண்ணி எய்த்து வீட்டு அக்கா நல்லா இருக்கா, பக்கத்து வீட்டு மாமி நல்லா இருக்கா, பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி நல்லா இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சோம். எஸ் சார், நோ சார்? ரொம்ப சிம்பிளுங்க. எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் உலகமாக கருதாமல், ஐ வாண்ட் டு ரிப்பீட் தி வேர்ட், எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் உலகமாக கருதாமல் இந்த உலகத்தை குடும்பமாக கருதுகின்றனோ அவனே ரொட்டேரியன். ரோட்டரி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். சார், உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொன்று சொல்றேன். இங்க ஒரு 45 50 வயசு இருக்கு, உங்களுக்கு புரியும். 80 90 படித்தவர்களுக்கு ஹேண்டிகேப்டா முடமா பையன் இருப்பான். என் கிளாஸ்ல இப்போ பேர் ஞாபகம் இருக்கு, சாகர்னு ஒரு பையன். 11 மணிக்கு இன்டர்வல் முடிச்சுன்னா 11:05 வரைக்கும் கிளாஸ்ல வெயிட் பண்ணுவோம். ஏன் வெயிட் பண்ணுவோம்னா அந்த பையன் ஏறி உட்காரணும். என்னுடைய ஸ்கூல்ல 10th A இருந்து 10th K வரைக்கும் இருந்தது.
கிட்டத்தட்ட 800 பேர் படிச்சாங்க. பாய்லப் அண்ட் பாய்ஸ் ஹையர் ஸ்கூல் மேனேஜர் ராமகிருஷ்ண தவோன மேனேஜ்மெண்ட். கிட்டத்தட்ட 8லிருந்து 10 முடமான குழந்தைகள் இருந்தாங்க. இன்னைக்கு என்டையர் வேர்ல்ட் இஸ் வாக்கிங் டான்சிங். காரணம் 99.99% போலியோ எராடிகேட் பண்ண ரோட்டரியில நீங்களும் நாடு நபர்கள் மேலே கை தட்டலாங்க, தப்பு இல்லைங்க. அது எப்போ உங்களுக்கு புரியும் தெரியுங்களா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்க புள்ள அல்லது உங்க பையனோ அல்லது பொண்ணோ முடமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் விருப்பப்படல, ஆனால் தான் உண்மை. இப்போ என்ன சார் அர்த்தம் ரோட்டரி மிக முக்கியமா அப்படிங்கிறப்ப இங்கே 4-way டெஸ்ட்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். இல்லை, ரோட்டரி எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி இங்கே உட்காந்துருக்க யாருக்கும் இனம் நிறம் மொழி மதம் பார்க்க மாட்டோம், எல்லாருமே சேர்ந்து இருக்கிறோம். வீடு ஏற்கனவே 4 பேர்லேருந்து 2 பேர்லேருந்து ஒன்னாகி 10 குழந்தைகளை பெற்ற காலம் போய் 10லேருந்து 8 4 2 உனக்கு நான் எனக்கு நீ கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு. அப்ப ஆலமரம் போல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நீங்கள் நான் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி சொல்வேன்னா, அந்த ரோட்டில ஒரு 4-way டெஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க. இஸ் இட் தி ட்ரூத்? இது உண்மைதானா? இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன்? சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமானதா? will it build goodwill and better friendship? இந்த வார்த்தை பிடிக்கும் எனக்கு. will it build goodwill and better friendship? இது மேலான எண்ணங்களையும் நல்ல உறவுகளையும் வளர்க்குமா? will it be beneficial to all the concerned? இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமான ஒரு கேள்வி இருக்கு சார். இந்த 4-way டெஸ்ட்ல முதல் லைன் ஒன்று சொல்லுவான் சார். அந்த லைன் தான் பிடிச்சது. ஆஃப் த திங்ஸ் we think, do and say அப்படிமா. எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள். காமராஜருக்கு பிறகு, கலாமுக்கு பிறகு, காந்திக்கு பிறகு யாரையும் பார்க்க முடியல. ரொம்ப தைரியமா இந்த வேதத்தை படிக்கிறேன். எண்ணம், சொல், செயல் மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவரை பார்க்க முடியல. ஏறி உட்காந்து முதல் சொல்ற வார்த்தை, எனக்கு நல்ல எம்எல்ஏ வேணும், நல்ல மேயர் வேணும், நல்ல எம்பி வேணும், நல்ல சிஎம் வேணும், நல்ல பிஎம் வேணுங்கிறோம். நீங்க எப்பயாவது நான் நல்ல ரொட்டேரியனா இருப்பேன், நல்ல வீட்டு தலைவனா இருப்பேன், நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன், எனக்கு எஸ்ஆர் நோ சார்? நாம் அனைவருமே சோசியல் அனிமல். நாம் எங்க இருக்கிறோமோ அங்க நிறைய என்னால் முடிந்த சோசியல் விஷயம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இந்த உலகம் செழிக்கும் சார். The peace starts at you. இந்த உலகத்தில் நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய முதல் செயல் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். That's called மாற்று. என்ன சார் மாறணும்? ஒரு புத்தகத்தை படித்தால் நீங்க மாறுவீங்க. ஒரு பயணம் உங்களை முற்றிலுமாக மாற்றும். ஒரு சாங், ஒரே ஒரு பாடல் உங்களை முற்றிலுமாக மாற்றும். ஒரு நல்ல நண்பன் உங்களை மாற்றுவான். ஒரு நல்ல கதை புத்தகம் உங்களை மாற்றும். ஆனால் தலைவனாகும் பொழுது மட்டும்தான் தானும் மாறி சமூகத்தை மாற்ற முடியும். Can I get yes or no sir? It's very simple. நீங்கள் மாறுங்கள், இந்த உலகம் மாறும். நான் தைரியமா சொல்றேன், துரைக்கும் செல்வாகும் சார். எந்த விஷயத்தை செய்தாலும் ஜப்பான்ல ஒரு வேர்ட் இருக்கு, that's called kaizen அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டே இருங்கள், யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரொம்ப பேர் இருக்கான், அதை தாண்டி நான் போயிட்டே இருப்பேன் சொல்லணும். ஓடும் நதியாக இருங்கள், தேங்கிய குட்டியாக இருந்து விடாதீர்கள். ஒரு அழகான ராமாயணத்தில் ஒரு ஸ்டோரி உண்டு. அங்குலம் அங்குலமாவது முன்னேறி விடாது, அங்குலம் இன்ச்சாவது முன்னேறிடு. வாழ்க்கையில பிடிச்சி இழுத்தானா நான் ஒரு 1/2 இன்ச்சாவது போவேன் அப்படின்னு சொல்லுங்கிறான். ராமாயணத்துல ஒரு இடத்துல எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் 3 கதாபாத்திரம் இருக்கும். கதாபாத்திரம் நம்பர் 1 யாரு? அந்த சைடு அர்ஜுனன், இந்த சைடு வந்துட்டு as usual கர்ணன். நடுவில் ஒருத்தர் இருப்பார். யார் சார் அது? மகாபாரதமா ராமாயணம்? யாராவது கேட்பீங்கன்னு பார்த்தேன் சார். அங்குலம் அங்குலமாக என்பது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இருக்கக்கூடிய மகாபாரத ஸ்டோரி. நான் யாராவது ஃபாலோ பண்ணி சார் மகாபாரதம் நம்ம அதெல்லாம் சொல்லவே மாட்டோமே. மகாபாரதத்தில் நடக்கக்கூடிய அந்த 2 கேரக்டர், சைடு அர்ஜுனன், சைடு கர்ணன், டெய்லி போர் முடிந்த பிறகு ரிவ்யூ சிஸ்டம் நடக்குமா. அந்த ரிவ்யூல முதன் முறையாக கிருஷ்ணன் சொல்றான், இன்னைக்கு பாத்தியா கர்ணன் அரை அங்குலம் முன்னே வந்தான் என்று சொல்கிறான். அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம். இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பு. என்ன பொழப்பு அப்படின்னா, என்னை பக்கத்தில் வச்சுப்பாரு, ஆனா எப்பொழுதும் அவர் கர்ணனை பாராட்டுவார் என்று சொல்றார். அப்ப பொறுமையாக கிருஷ்ணன் சொல்றான், என்ன சொல்றானா, இல்ல நான் வைத்திருக்கக்கூடிய இந்த தேர் தேவேந்திரன் கொடுத்த தேர். தேவேந்திரனுடைய வலிமை உனக்கு தெரியும். அந்த தேருக்கு மேல ஒரு கொடி இருக்கு. அந்த கொடி என்ன அப்படின்னா அனுமனுடைய கொடி. அனுமனுடைய வலிமையும் தெரியும். அப்ப தேவேந்திரனுடைய வலிமையும் தெரியும், அனுமனுடைய வலிமையும் தெரியும். நீ கையில வச்சிருக்கிற இந்த காண்டிபத்தை இந்த உலகத்தில் யாராலும் கையில் எடுத்து விட முடியாது. உன்னுடைய வலிமையும் தெரியும், அந்த காண்டிபத்தினுடைய வலிமையும் தெரியும். அதையெல்லாம் தாண்டி அடியனாகிய கிருஷ்ணன் நானும் இங்க நிக்கிறேன். என்னையும் தாண்டி ஒருத்தன் அரை அங்குலம் முன்னே செஞ்சானா அவன் யாரு, எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்களா. நான் சொல்லுகின்றேன், உங்களை சுற்றி எந்த குறைகள் வந்தாலும், யாரு பிடிச்சி இழுத்தாலும் அரை அங்குலம் முன்னே போங்க. போன ஆரம்பிச்சு விடுங்களா, கைத்தட்டி ஆரம்பிச்சுக்கலாம். ஆமா நான் போறேன் சார். எந்த பொறுப்புலையுமே எந்த ஃபேமிலியிலுமே நான் வளரணுங்கிற எண்ணத்தோட போயிட்டு யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த போலியை பத்தி சொல்லும் பொழுது எங்க வீட்டுக்காரமா இருக்காங்க, பேர் வந்து சுமதி. கீப் கிவிங், ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் எடுத்து செல்வதற்கு எதுவுமே இல்லை. ரொம்ப தைரியமா சொல்ல, இந்த உலகத்தில் எடுத்து செல்வதற்கு எதுவுமே இல்லை. நான் காவிரி மண்ணில இருந்து வந்தவன். பக்கத்துல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு கல்லணை சார், 1800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி போயிட்டான் கரிகால் சோழன்.
பக்கத்தில் ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் புரியல இந்த 82 டன் எப்படி நிக்குதுன்னு. அப்ப என்ன டெக்னாலஜி என்ன ஆர்கிடெக்சர் யாருக்கும் தெரியல. நான் என்னோட பொண்ணை கூட்டிட்டு போய் பொறுமையா சொன்னேன், பேரனோ கொல்லு பேரனோ எவனும் வெளியில உட்காந்து டிக்கெட் போட்டு நுழைவு கட்டணம் வாங்கல. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? 6 அல்லது 7 தலைமுறைகளுக்கு பிறகு யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருந்து கொள்ள முடியாது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, ஆனால் மண் தான் அண்ணன் தான் பாடியிருப்பாரு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. லாஜிக் இஸ் வெரி வெரி சிம்பிள் சார். என்ன லாஜிக் அப்படின்னா, நீங்கள் உங்களை முழுவதுமாக புரிந்து கொண்டால் போதுமானது. ஏன் புரிஞ்சுக்காம படிக்கிறோம்னா, புரிஞ்சு கூடாதுன்னு இல்லை, நாம் அப்படியே தரைந்து போயிட்டே இருக்கோம். அப்படிலாம் இல்லை சார். உங்களுக்கு முன்னால் உங்கள் பெற்றோர்கள் கீழே விழுவாங்க, உங்க குழந்தைகளுக்கு முன்னால் நீ கீழே விழுங்க. யதார்த்தம். அதனால 36,500 சொன்னேன். என்னோட ஒய்ஃபை பத்தி பேசும்போது சொல்ல ஆரம்பிச்சேன். நான் 2017 கவர்னரா முடிச்சிட்ட பிறகு கடைசி நாள் ஜூன் 30 பேர் வந்து மகிழ்ச்சின்னு ஒரு ஃபேர்வெல் டே வச்சுட்டேன். $1 மில்லியன் கொடுக்கணும். இன்னும் முருகன் டாலர் மாதிரி கேட்காதீங்க. $1 மில்லியன் $8 லட்சம் கொடுத்துட்டாங்க. $2 லட்சம் கொடுத்தா முதன்முறையாக மாவட்ட 3000 ஒரு 8 கோடி ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். வீட்டில் உட்காந்தோம். நைட்டு 9 மணி 29 ஜூன் 2017. அடுத்த நாளோட எனக்கு அந்த பொறுப்பு முடிகிறது. சுமதி உட்காந்துருந்தேன், என் பொண்ணு பிரியதர்ஷினி உட்காந்துருந்தா. நான் சொன்னேன், 4 இட்லி எடுத்து வைங்கண்ணே. வச்சாங்க. நான் சொன்னேன், பாசிப்பருப்பு சாம்பார் நல்லா இருக்குமா, பஞ்சு பஞ்சா இட்லி இருக்குன்னு. என் பொண்ணு சொன்னா, அம்மா அப்பா ஏதோ வித்தியாசமா பேசுறாரு, தயாராகிடு அப்படின்னா. எனக்கு உண்மையிலே பாசிப்பருப்பு சாம்பார் பிடிக்கும். 4வது முடிச்சு 5வது உங்க கோட்டா முடிஞ்சிருச்சுன்னா, இல்லை இன்னைக்கு பஞ்சு மாதிரி இருக்கு, ஒன்று நாளைக்கு ஏதோ செய்ய போறீங்க, அது இப்பவே என்னன்னு சொல்லிடுங்க அப்படின்னா. ஒன்றும் இல்லை, நாளைக்கு மகிழ்ச்சின்னு ஒரு புறவை வச்சிருக்கிறேன். $8 லட்சம் கொடுத்துடும். ஒரு $2 லட்சம் கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். இது முருகன் டாலர் மாதிரி கேட்குறீங்க என்ன அப்படின்னு கேட்டேன். இந்த $2 லட்சம் மல்டிப்ளை பண்ணினா ஒரு 1.5 crore வருது அப்படின்னு. அவ இட்லி எடுத்துட்டு போயிட்டா உள்ளார. அடுத்த இட்லி வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்தா. ஒரு நிமிஷம் உட்காரு அப்படின்னு. தைரியமாக பெண்கள் நிறைந்த சபையில் தைரியமாக சொல்றேன், 1.5 கோடி ரூபாய் சுமதி, உன் பார்வையில் உன்னுடைய பெண் பார்வையில் அது 800 சவரன் 800 பவுன், என்னுடைய பார்வையில் அது 3 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து. அவ்வளவுதான் சார். இன்னைக்கு அதை காட்டிலும் 10 டைம்ஸ் பெஸ்டா இருக்கு. ஐடி ஆளுங்க இருப்பாங்க, இல்லைன்னா நம்பரை டிக்ளேர் பண்ணி தைரியமா நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கொடுத்தால் நீங்க வளர்ந்தே தீரணும் சார். தொட்டனை தூரம் மன்னர் கேட்டி தான். எப்பொழுதெல்லாம் தோண்டிக்கிட்டே இருக்கீங்களோ வந்துட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் தைரியம் இருக்கணும் சார். அவ்வளவுதான். இந்த உலகத்தில் எடுத்து செல்ல எதுவுமே முடிவு பண்ண யூ கேன் டூ வண்டர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு என்ன பிரச்சனைனா, கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, யாராவது கேட்டுருவாங்களோ அப்படி இல்லை. சில பேர் சொல்ல கேட்டா கொடுப்பாங்க மகள் சார். கேட்காம கொடுக்கறதா சார் மிக முக்கியமானது. பல நேரங்களில் என்ன புரியல அப்படின்னா, கேட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, கேட்ட பிறகு கொடுக்காம இருக்கவங்களா இருக்கிறாங்க. உலகத்திலேயே ஆகச் சிறந்த தர்மத்தில் சிறந்தவன் தர்மன். இதோட நான் முடிச்சிடறேன். எனக்கு பசிக்குது, உங்களுக்கு பசிக்கும். தர்மர் வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப நியாயமானவர். போர்லாம் ஜெயிச்ச பிறகு அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு அரண்மனை எடுத்துட்டாங்க. யாரு? தர்மனுக்கு, அர்ஜுனனுக்கு, பீமனுக்கு, எல்லாத்துக்குமே. தர்மன் சொன்னானா, நம்ம பட்ட கஷ்டத்தை வேற யாரும் பற்றக்கூடாது அப்படின்னு சொன்னானா. அதனால வெளியே எல்லாத்துக்கும் மிகப்பெரிய மேலத்தை வச்சுட்டாங்க. மேலத்தை வச்சு அடிச்சா வெளியே எதிர்த்து போய் என்னன்னு கேட்கணும் அப்படின்ட்டு. 11:30 மணி போல நைட்டு ஒருத்தர் அடிச்சிருக்கான். யார் வீட்டுல? தர்மர் வீட்டுல. தர்மர் சொன்னாரா, யாருன்னு போய் பார்ப்பான்னாரா. வெளியே வந்த ஒரு அந்தனர், ஒன்னும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு பணம் கொடுங்க கருவூலத்துல இருந்து அப்படின்னு இருக்காங்க. தர்மர் சிம்பிளா சொல்றாரு, நைட்டு 11:30 கருவூலம் பூட்டிருக்கு, ட்ரெஷரி, நாளை காலையில் 8 மணிக்கு வர சொல்ல அவனுக்கு பணம் கொடுத்தலான்ட்டார். சார் திருப்பி சொல்றேன், பணம் கேட்டது நைட்டு 11:30, தர்மர் வெளியே வந்தாரு, நாளை காலையில் 8:30 மணிக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. அந்த அந்தனர் வந்து கிட்டத்தட்ட ஏபிஎன் ஆச்சு மாதிரி போல இருக்கு. அவர் மனசு திருப்தி ஆகல. நேரா போய் பீமன் வீட்டில் போய் டம்முன்னு அடிச்சிருக்காரு. பீமன் முழிச்சு வெளியே வந்திருக்காரு. என்னையா உனக்கு? நான் தர்மன் வீட்டில் போய் அடிச்சா இந்த மனுஷன் காலில் தரேன் இருக்காரு, நான் தரேன்ட்டாரே அப்படின்னாரா. இருந்தா வருத்தம் அப்படின்னா, இங்க வா அப்படின்னு நேரா போயிருக்கான். திருப்பி அண்ணன் வீட்டில், தர்ம வீட்டில் பீமன் போய் டம்முன்னு அடிச்சிருக்கான். அந்த மேலத்து சத்தத்தை பார்த்தா புரிஞ்சுட்டா இது புதுசா வேற ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு. வெளியே வந்து நின்று பார்த்தா அதே அந்தனர் பக்கத்துல பீமன். நீ ஏன்டா எழுந்து வந்த அப்படின்னாரு. இல்ல இது இவர் வந்து உங்களுக்கு கருவூலத்துல இருந்து பணம் கேட்டாராம், நாளை காலையில் 8:30 கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னா. இல்லைண்ணா எனக்கு இவ்வளவு நாள ஒரு டவுட் இருந்தது, நீ எனக்கு அண்ணனா, எனக்கு நீ அண்ணனா மட்டும்தான் இருந்த, நாளை காலையில் 8:30 மணி வரைக்கும் நீ எப்படி உயிரோடு இருப்போன்னு உனக்கு தெரியும், நீ என்ன கடவுளான்னு கேட்டானா. யார? தர்மன். சார் செய்யணும்னு முடிவு பண்ண பிறகு தர்மன் இல்லை, யாரா இருந்தாலும் அடுத்த செகண்டே செஞ்சிடணும். 11:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் அண்ணன் இருப்பானு அவனுக்கே டவுட்.
அப்பதான் தர்மனுக்கு உரைத்ததாம் செய்யணும் என்ற தைரியம் வந்த பிறகு எப்பொழுதும் செய்து கொண்டே இருங்கள். சார், இங்க இருக்கிற தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலும், திருப்பி சொல்றேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதிலும் அவர்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பார்க்கறது மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒன்னே ஒன்று பண்ணுங்க. எப்பெல்லாம் எல்டர்ஸ் ஹோம் இருக்கோ அந்த முதியவர்கள் ஹோம்ல போய் சாப்பாடு போட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு தடவை அந்த பாட்டியை கை தட்டிட்டு வாங்க. அதுல இருக்க சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுலையுமே இருக்காது சார். அந்த மாதிரி சொல்ல அப்படி தட்டி நல்லா இரு சாமிங்க, அது எங்க அம்மா 10 தடவை சொல்ற மாதிரி இருக்கணும். அப்ப என்ன சார் அப்படின்னா அது உணர வேண்டும் என்ற எண்ணத்தோடு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரோச்சியில கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம், அழகும் போது ஆரம்பிச்சாரு காந்தி என்ன லீடர்ஷிப் என்பது. சார், லீடர்ஷிப்லாம் எப்படி தெரியுங்களா? ஏபிசி கிளட்ச் மாதிரி, ஆக்சிலேட்டர் பிரேக் கிளட்ச் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஒண்ணுமே புரியாது, வண்டி சுவிட்ச் ஆனாலும் பண்ண முடியாது, வண்டியை ஓட்ட முடியாது. ஆனா ஆரம்பிச்ச பிறகு இன்னைக்கு காந்தி இங்க உட்கார்ந்துருக்காரு, துரை ஒரு நாள் உட்காருவாரு, முருகானந்தம் உட்கார்ந்துருக்கேன், PKS ஒரு நாள் உட்காருவார். எல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஆனா ஒன்னே ஒன்று, தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருந்தால் போதுமானது. நண்பர்களே, இந்த வகையில் நான் முடிவெட பண்ணிக்கிறேன். எனக்கு ஹியூமனிட்டி பத்தி பேசி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் திருச்சியில எப்பயாவது ஒரு வாரத்தில் 2 நாள் நான் இருக்கிறது சென்னையில், நானும் என்னுடைய மனைவியும் திருச்சி வந்திருக்கோம். சென்னையிலேருந்து ஒரு கால் வருது. கால் வரப்போ உங்களோட பொண்ணு பிரியதர்ஷினி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம். 8th வீட்டுக்கார அம்மா சொல்லுது. நான் கொஞ்சம் தைரியமானவன், சுமதி போய் பார்த்துக்க, நான் இங்கே அம்மாவை பார்க்குறேன்ட்டேன். நான் திருச்சியில் இருந்துட்டு என் ஒய்ஃபு அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டா. ஒரு 2 நாள் கழிச்சு தான் நான் போகிறேன். எவ்வளோ நல்ல அப்பா பாருங்க நான், ரைட்? நான் போகிறேன். போனவொடனே பொண்ணுகிட்ட கேட்டேன். பொண்ணு அப்போ தான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். நல்லா இருக்கல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் தான் போயிட்டேன். பட் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல். இந்த அம்மா ஒரு ஃபோன் பண்ணிச்சே அப்படின்னு 8th வீட்டுக்கார அம்மா, பேரு பத்மினி. போனேன், ஆண்டி ரொம்ப சந்தோஷம் ஆண்டி அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்களே இல்லை அந்த நேரத்தில் பண்ணோம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த வீட்டில் ஒரு நிசப்தம் இருந்ததாக ஒரு தோணுச்சு. அவங்க ஹஸ்பண்டு 2 பிள்ளைங்க. மனசு கேட்கல. கீழே இறங்கி வந்தா திருப்பி மேலே போனேன். போயிட்டு அவங்கள்ட்ட, இல்லை அமைதியாக இருக்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு பொறுமையாக சொன்னாங்க. என்னுடைய பொண்ணு எப்போ கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்களோ அது 2 ஹவர்ஸ்க்கு பிஃபோர் தான் அவங்க கையில் ஒரு பேப்பர் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கேன்சருங்கிற பேப்பரை வாங்கி, அந்த கேன்சருங்கிற பேப்பரை வாங்கிட்டு அதை தூக்கி கீழே வச்சுட்டு என் பொண்ணை பார்த்துருக்காங்கன்னா அவங்க மனுஷங்களா, ப்ளீஸ் அப்ரிஷியேட் பத்மினி. சார், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அடுத்தவர்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்காங்க, 4 years ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன் எப்போதுமே, தர்மம் உண்மையில் உங்களை காப்பாற்றுங்க, நீங்க நம்பணும். அது முக்கியமா. நான் ஆரம்பிக்கிறப்ப ஒன்று சொன்னேன், 36,500 என்ன சார் அப்படின்னு கேட்டுங்க. இந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய காலச்சக்கரம், யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. துரைக்கும் செல்வகுமார் கிடைச்சது 1 வருஷம் மட்டும் தான் பிரசிடென்டா. 1 வருடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த காலத்தில் 10th ஃபெயில் ஆகி மாலை முரசில் ஃபெயில் அவனை கேளுங்க. இந்த வருஷம் தெரிஞ்சுக்கணும், நீட் ஃபெயில் ஆனவனை கேளுங்க. 1 மாசத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 8 மாதம் அல்லது 9 மாதம் குறை மாத குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அம்மாவை கேளுங்க. 1 வாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாரம் புக்கு போடுற வீக்லி மேகசின் எடிட்டரை கேளுங்க. 1 நாளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3 அல்லது 4 பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுற டெய்லி வேஜ் லேபரை போய் கேளுங்க. 1 மணி நேரத்தை தெரிஞ்சுக்கணும்னா கோல்டன் ஹவர்னு சொல்ற ஹார்ட்டா காப்பாற்றுற டாக்டரை கேளுங்க. 1 நிமிஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் பஸ்ஸையும் ட்ரெயினையும் மிஸ் பண்றாங்களோ அவனை கேளுங்க. 1 செகண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இப்போதான் சார் இப்படி எஸ்கேப் ஆன ஆக்சிடென்ட் அப்படின்னு கேளுங்க. 1 மில்லி செகண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த மில்லி செகண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 வருஷம் ட்ராக்ல ஓடி கோல்டு மெடல் வாங்க முடியாம சில்வர் மெடல் வாங்குற ஒலிம்பிஷன் கேட்டீங்கன்னா தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நல்ல நேரமே. இங்க ராகு காலம் எம்ம கண்டம் ஒண்ணும் கிடையாது. இருக்கக்கூடிய அனைத்து நேரமும் நல்ல நேரம். It is not a question of how long you live, how well. இத்தனை காலம் வாழ்ந்தா என்பது மிக முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தா என்பது மிக மிக முக்கியம். அன்பை விதையுங்கள், அன்பை விதைக்கும் இடத்தில் ஆரம் வளரும், அன்பு மரமும் இருக்கும் இடத்தில் அமைதி பெருகும். முருகானந்த பேரானந்தத்தோடு அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு மிகப்பெரிய ஒரு கரவொலி எழுப்பலாம், ஒரு உத்வேகமான ஒரு எழுச்சி உரை. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் இன்ஸ்பிரேஷனல் அட்ரஸ். உங்க ப்ரொஃபைல்ல ஒன்று சேர்த்துக்க போறேன் சார், நான் எக்ஸலன்ட் சிங்கர்ங்கிறதே நான் சேர்த்துக்கிறேன் சார். அற்புதம். தேங்க்யூ வெரி மச். And now over to the club service activities. I request Rotarian PKs also to come on to the podium. First it is the release of the bulletin Thamira Vahini. We request our RA Director Triple M to kindly release this bulletin, and I request our Deputy Mayor Rotarian K.R. Raju to receive the bulletin. Rotary Club of Tamarabarani Tirunelveli bulletin, which will be released by our chief guest RAD Rotarian Triple M
which will be received by our worshipful Deputy Mayor Rotarian K.R. Raju. Now I request our Assistant Governor Zone 18 Rotarian Vivek Naduvathamana to induct new members. And நான் இந்த பெயர்களை வேகமாக வாசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் குயிக்கா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். Mr. P. Nagarajan, Mr. P. Nagarajan, Mr. V.M. Senthilkumar, Mr. L. Muthuraja, Dr. Murugayan Subbarayalu, Mr. A. Senthilkumar and Mr. T.S. Ganeshan, Mr. S. Robin Raj and Mr. V. Raj Ganesh, Mr. K. Ulaganathan, Mr. M. Sajagan, Mr. H. Ajmat Pakir Mohideen, Mr. Santana Mariyappan, Mr. S. Hariharasudan, Mr. K. Nadrajan, Mr. K. Thangamuthukumar, Mr. J. Gabriel Devairakkum, Mr. S. Simu Mariyappan, Mr. K. Mariyappan, Mr. V. Raj Vignesh, Mr. S. Robin Raj and Mr. T.S. Ganeshan. They'll all be quickly inducted into the Rotary Club of Tamarabarani Tirunelveli. From now onwards, they'll be known as Rotarians. And this is definitely a momentous occasion, because there are 18 members are newly inducted into this club. 18 new members. And congratulations, Rotarian Nagarajan, Rotarian V.M. Senthilkumar, Rotarian Muthuraja, Rotarian Ulaganathan, Rotarian Shahjagan, Rotarian Ajmat Pakir Mohideen, Rotarian Santana Mariyappan, Rotarian Harihara Sudan, Rotarian Gabriel Devairakkum, Rotarian Simu Mariyappan, Rotarian K. Mariyappan, Rotarian V. Raj Vignesh, Rotarian Robin Raj, and Rotarian T.S. Ganeshan, Rotarian Senthilkumar and Rotarian Dr. Murugayan Subbarayalu. Good evening all. As a AG, I am very happy that 60 new members inducted on the Silver Jubilee year of Rotary Club of Tamarabarani Tirunelveli. So, congratulations all the new members. Now onwards you will be called as Rotarian with your name. So, once again, congratulations and best wishes to you and welcome to Rotary International. Thank you. Thank you, AG. Thank you, AG. Now, awards of excellence. And I request Dr. P. Vimala for her exemplary and bold performance in translating a super sensitive novel from Malayalam to Tamil, for which she has won a Sahitya Academy Award. Sahitya Academy Award, that is a rare and wonderful achievement. This is Dr. P. Vimala, the winner of Sahitya Academy Award. And now, the second award of excellence, Xavier Institute of Business Administration, Palayam Kotai, for their exemplary achievement in inculcating the students' community with management skills. For their ZIBA, Xavier Institute of Business Administration, for their yeoman service in the field of business administration. Now this is Dr. P. Vimala, and she's also donated a tab by Rotarian Pechiyappan. Xavier Institute of Management, okay. We have Mr. Murugesan, new members. Newly inducted members kindly stand behind the guest's chair, and while the newly inducted members pose for a photograph, I invite Mr. Murugesan, who has an exemplary achievement. He has secured All India rank of 537 in the UPSC exams. I now request Mr. Murugesan, and now in community service, Rotarian K. Rajagopal will hand over a wheelchair to Old Age Home Palayam Kotai, Hill Charity Organization. BMS la irundhu vaanga. Mr. Mahendran, konjam vaanga. BMS la irundhu wheelchair vaangaradhukku vaanga. Hill Charity Organization, it is an old age home, and Rotarian Rajagopal donates a wheelchair. Thank you, Rotarian Rajagopal. And now we move on to the youth service. Certificate of appreciation to Karkuvel Nathan, who has scored 494 out of 500 in 10th standard. He is from Sri Jayendra Golden Jubilee Matriculation Higher Secondary School.
And we also have Mr. Sai Ram. Sai Ram has scored 591 out of 600 from Jayendra Golden Jubilee School. And we also have Meenachi, who has scored 593 out of 600 from Sri Jayendra Golden Jubilee School, Shankar Nagar. Karkuvel Nathan, 494 out of 500. Meenakshi. Next is Meenakshi, who has scored 593 out of 600. In a 12th standard, 593. 591 out of 600 is Sai Ram. And we have another Young Icon Award. Lalit Renu, in appreciation of her extraordinary mountaineering skills, which she developed at the age of 3. And she is now a very popular icon. Okay. And now for Focus Project, I request RA Convention poster will be released by our RA Director Triple M. This comes into the international service. ஃபோக்கஸ் ப்ராஜெக்டில் டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அதில் 2 இது நம்ம ரொட்டேரியன்ஸ்க்காக முக்கியமாக. ஒன்று வந்து ஐ ரெக்வெஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் லக்ஷ்மணன் டு கம் ஆன் டு தி ஸ்டேஜ். அதாவது எல்லா ரொட்டேரியன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஹெல்த் செக்கப்பில் 50% ஆஃபரும், இன்பேஷண்ட்டில் 10% ஆஃபர்லேயும் கூப்பன் தராங்க. அதோட ப்ரிவிலேஜ் கார்டு. இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் கார்டு ஃபார் ரொட்டேரியன்ஸ். கணேசன் வாங்க. கணேசன் தான் அதோட டிரெக்டர் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, ப்ராஜெக்ட் சேர்மன். real good news. Privilege card. டாக்டர் லக்ஷ்மணன் வந்து கேலக்ஸி ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறாங்க. ஏகப்பட்ட உயிர்களை வந்து அந்த கிரிட்டிக்கல் டைம்ல காப்பாற்றின பெருமை அவரை சாரும். எல்லாம் கம்ப்ளீட்டா 6-7 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பொருந்தும். Thank you Kaveri Hospital. அடுத்தது வந்து ஃப்ரீ காம்ப்ரிஹென்சிவ் ஐ செக்அப். இதில் வந்து ஆட்டோ ரிஃப்ராக்ஷன், நான் கான்டாக்ட் டோனோமெட்ரி, சப்ஜெக்டிவ் ரிஃப்ராக்ஷன், டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோபி, ஸ்லிட்லம் எக்ஸாமினேஷன், இன்டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோபி, கோல்ட்மேன் ஆப்ளினேஷன், அப்புறம் ஷீமஸ் டெஸ்டிங், இப்படி இது எல்லாமே ப்ரிசைஸ் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் ரொட்டீன் எக்ஸாமினேஷன். இது அவ்வளவு ரொட்டேரியன்ஸ் அவ்வளோ பேருக்கும் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அதுக்குரிய இதுவும் நம்ம 7 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பொருந்தும் சார். கூப்பன் எல்லாருக்குமே அனுப்பி வைக்கப்படும். ஃபேமிலி மெம்பர்ஸ் 50 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே செக் பண்ணிக்கலாம் போய். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று என்விரான்மெண்ட். நம்ம ஃபோக்கஸ் ப்ராஜெக்டில் 2 தான் இன்றைக்கி பண்ணுறோம். இன்னொன்று என்விரான்மெண்ட் முக்கியமான. இது காந்தி சாரை வந்து லான்ச் பண்ண இதுக்கு விருப்பப்படுறோம். நம்ம சார் வாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் ஃப்ரம் நம்ம மணிமுத்தார் பெட்டாலியன்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 1.5 ஏக்கர் நம்ம வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 6.5 ஏக்கருக்கு இன்றைக்கி லான்ச் பண்ணுறீங்க, காந்தி சார் லான்ச் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி ரோட்டரி ஆக்ஷன் குரூப், இது 3212 ஃபஸ்ட்டு இதை நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம். மியாவாக்கிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து தீவுகளாக இருக்கிறனால நிறைய இடங்கள் கிடையாது. அப்போ அந்த சின்ன இடத்துக்குள்ளேயே அதிக மரங்களை நட்டு மியாவாக்கின்னு ஒருத்தர் 1 ஏக்கர்லேயே ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டார். அதுவே நாளடைவில் மியாவாக்கி ஃபாரஸ்ட்டுன்னு அழைக்கப்பட்டது. அதுதான் இப்போ நம்மளும் பண்ணுறோம். தேங்க்யூ சார். So many thanks to the AC of Manimutharu Battalion. Thank you very much sir for your support. Pleasantries. And now pleasantries. I request PDG AP to hand over a memento to AG. தொடர்ந்து நன்றி உரை நவில ரொட்டேரியன் செக்ரட்டரி அவர்களை தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல எங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சுக்கணும். உங்களை இவ்வளோ நேரம் நாங்கள் காக்க வச்சதுக்கு தயவு கூர்ந்து மன்னிச்சுக்கணும். நாங்கள் கண்டிப்பாக அதை உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். இது இல்லாமல் இந்த இவ்வளவு பொறுமையாக இருந்து எங்களுக்காக எங்களுக்கு சார்ந்த நண்பர்களும் எங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, எங்கள் ரிலேஷன் எல்லாருமே இருக்காங்க, மற்றும் ரொட்டேரியன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பொறுமையாக இருந்து, மற்றும் எங்களுடைய நண்பர் BNI அவங்க குரூப்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இவ்வளோ நேரம் காத்திருந்தது மிக்க மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மற்றும் நம்ம இந்த ஃபங்க்ஷனுடைய முக்கிய நபர், அதாவது நம்மளுடைய அண்ணாச்சி ட்ரிபிள் அவர்கள். எங்களுக்கெல்லாம் பெரிய பெருமை என்னென்னா, நாங்கள் அவங்ககிட்ட தான் இந்த ரோட்டரியில் இணையும் போதும் அவங்க தான் எங்களை இது பண்ணி வச்சாங்க. இப்போ அவங்க மூலியமாகவே நாங்கள் ஒரு பொறுப்பு ஏற்க வந்திருக்காங்க.
அது எங்களுக்கு மிக்க மிக்க மற்றற்ற மகிழ்ச்சி. அவங்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் இந்த சிம்பிளாக சொல்லி முடிச்சுக்கிறேன். அண்ணாச்சி நம்ம பிகேஎஸ்என்னை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் எங்கள் கிளப்பின் இரும்புத்தூண் அண்ணாச்சி ஏபி அண்ணாச்சி அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய தளபதி எங்கள் அண்ணாச்சி மாமா பேச்சுப்பாண்டியன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. மற்றும் எனது இனிய நண்பர் மற்றும் எங்கள் அண்ணன் டெப்டி மேயர் கேஆர் ராஜு அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்களது நட்பின் அடையாளமாக இருக்கிறவருடைய ராஜகோபாலன் அவங்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.